பாருங்களேன், பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த ஏரோதை கத்த தீர்த்து கட்டினார். அவனுக்கு ஒரு நாளை குறிச்சார். இந்தியாவிலே சபைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் சரி, கத்தர் ஒரு நாளை குறிப்பாரையானால் அந்த நாளிலே ஒருவனும் தப்பவே முடியாது. சத்துருவுக்கு இந்திய தேசத்திலே கத்தர் ஒரு நாளை குறிக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. சத்துருடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Ignatius. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, நீங்க அடிக்கடி கேட்ட ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பேச போறேன். இதுதானே நீங்க பேச போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில முக்கியமான காரியங்களை உங்கள் மனதிலே பதிப்பித்து அதிலிருந்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபையார் ஜெபிக்கிறார்கள். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும். இதை பல முறை நீங்கள் கேட்டிருக்கீங்க, பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க, பல காரியங்கள் இதிலேருந்து உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கோம். ஆனால் நான் ஒரு தனி கோணத்தில் உங்கள் மனதிலே பதிப்பிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், கருத்தாய் ஜெபிக்கிறார்கள், பதில் கிடைத்து ஆக வேண்டும் என்று சொல்லி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்த அவன் தீர்மானம் பண்ணி தொடங்கினான். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்தான். அது யூதருக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததாம். உடனே பேதுருவையும் பிடித்து வைத்துக் கொண்டான். குறித்த நாளிலே பேதுருவையும் கொலை செய்தால் தன்னுடைய ராஜ்யபாரம் நிற்கும், தன்னை ஜனங்கள் மெச்சிக்கொள்வார்கள் என்று சொல்லி ஏரோது பேதுருவை பிடித்து வைத்துக் கொண்டான். நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை நாம் ஆழ்ந்து படிப்போமே ஆனால், இந்த சூழ்நிலையிலே தான் பேதுரு ஒரு முக்கியமான நபர். பேதுருவை கொண்டு தேவன் பல திட்டங்களை வைத்திருந்தார். ஒரு பட்டணத்திலே ஊழியர்கள் மிக முக்கியம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அந்த பட்டணத்தில் இருந்தால் அது ஆசீர்வாதம். ஊழியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக பாரப்படணும். சபையார் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஒரே குறிப்பு தான், பேதுருவை கர்த்தர் காக்க வேண்டும் என்று சொல்லி, பேதுருடைய காரியங்களிலே கர்த்தர் தலையிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும் இந்த பகுதி. இங்க பாருங்களேன், குறித்த நாள் அந்த 7ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து தான் சில காரியங்களை உங்க மனசுல நான் பதிப்பிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். போதும், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவர் என்னோடு பேசும்னு சொல்லுங்க. நெஞ்சில கையை வச்சு. இங்க இருக்கிற எல்லாரும், நீங்க வெளியில இருந்தா கூட தயவுசெய்து உள்ளார வந்தா நல்லா இருக்கும். முடிஞ்சா உள்ளார வாங்க பார்ப்போம். எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு ஆண்டவர் என்னோடு பேசும்னு சொல்லுங்க, என்னோடு பேசும்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவுகிறார். ஓ ரபா சாந்தராதியா. வசனத்தை கேளாதபடி செவி விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதே வேதத்திலே கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் இருதயத்தில் உள்ளதை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவாராக. தேவ திட்டங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. கர்த்தர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வசனத்தை பிட்டு நீர் எங்களுக்கு போஷித்தருளும். எல்லா பலவீனங்களை எங்களை விட்டு நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் இங்கே நடப்பதாக. உம்முடைய திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பேதுருவை என்ன செய்ய, 4ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக
அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தார்கள். 4 ஸ்டெப்பு வகுப்புகளுக்கு வசமா 4 போர் சேவகர்களை வச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 16 போர் சேவகர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனை உள்ள வச்சு காத்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? யாக்கோபை வெட்டினது போல, யாக்கோபை தீர்த்து கட்டினது போல யாரை தீர்த்து கட்டணும்? பேதுருவையும் கொலை செய்யணும். உள்ள வச்சது இல்லாம 2 சங்கிலிகளால, நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 2 சங்கிலியினால அவனை கட்டி வச்சிருக்கிறாங்க. உள்ள வச்சது இல்லாம 2 சங்கிலியினால. இப்ப குறித்த ஒரு நாள் பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் பேதுரு வெளியே கொண்டு வந்து யாக்கோபை கொன்னது போல கொன்னிடுவோம் அப்படின்னு பிடிச்சு வச்சது யாருன்னா அந்த தேசத்தினுடைய ராஜா ஏரோது. ஏரோது பிடிச்சு வச்சிருக்கிறான். என் கைக்கு யார் தப்பி வைக்க முடியும்? என்னிடத்திலிருந்து யார் பேதுருவை விடுதலையாக்க முடியும்? அந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய செயல் ஜெபத்தின் அடிப்படையில் நடந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வந்து வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். இந்த ராத்திரி வேளையிலே ஜெபத்திற்கு வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவ தூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் ஊழியங்களிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றானோ. அவன் வந்து நின்ன உடனே ஆண்டவர் சாத்தானுக்கு சில செய்தி சொல்றாரு. சாத்தானுக்கு என்ன செய்தி சொல்றாரு அதை மட்டும் தான் 1 by 1 உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாருங்களேன், சாத்தான் என்ன நினைக்கிறான்? யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தது போல யாரை தீர்த்து கட்ட போறேன்? பேதுருவை தீர்த்துருவேன். கண்டிப்பா யாக்கோபை கொன்னது போல பேதுருவையும் கொல்ல போறேன்னு அப்படின்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான். என் கையில இருந்து அவனை எடுக்க முடியாது, நான் ராஜா. ஆனால் கர்த்தர் சாத்தானுக்கு சில செய்தி சொல்றாரு. தூதன் வந்து நின்ற உடனே சில செய்திகளை கர்த்தர் சாத்தானுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்பர் 1, தூதன் வந்து எப்ப நிற்கிறான்? அவன் இருந்த அறைக்குள்ளே வந்து நிற்கிறான். அந்த அறை எங்க? 4 வகுப்புகளின் வசமாய் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் உள்ள போக முடியாது, காவல்காரர்கள் இருக்கிறாங்க. சாத்தானுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? சாத்தானே, யாரும் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிற, யாரும் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு நினைக்கிற, ஆனா நான் யார் தெரியுமா? எந்த இடத்துல என் பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து என்னால் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் எந்த இடத்துல இறங்கி வந்து என்ன செய்ய முடியும்? நான் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் எதுவும் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த ராஜாவும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த சட்டங்களோ எந்த ஒன்றோ அதிகாரங்களோ அவரை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எந்த இடத்தையும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு இறங்கி வந்து என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய வல்லவர். அவரை தான் தேடி நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். அவர் தான். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு கோட்டைக்குள்ளே சிக்கி கொண்டு விட்டான். பவுலை கொலை செய்வதற்கு நீங்கள் 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். 40ற்கும் அதிகமானவர்கள் அவர்கள் சாப்பிடாம சபதம் எடுத்துருக்கிறாங்க. என்ன சபதம்னா, பவுலை கொன்னே தீருவோம் அப்படின்னு, பவுலை அழிச்சே தீருவோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறாங்க. 40க்கும் அதிகமானவர்கள். ஆனால் நீங்கள் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே வந்து நிற்கிறார். யாரா வந்து நின்று உதவி செய்ய முடியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாரு வந்து உதவி செய்ய முடியாத இடத்துல நமக்காக இறங்கி வந்து என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய வல்லவர். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, பவுல் ரோமாபுரிக்கு போகிறார். ஆனால் கப்பர் சேதம் அவருக்கு அதிகமாகி விட்டது.
கப்பல்ல என்ன காத்து வந்துச்சு? தடுக்கும் காற்று, எதிர்க்கும் காற்று, கடும் காற்று, இரோக்கிலியோன் என்னும் காற்று, பெரும் காற்று, பலவிதமான காற்றுகள் அடித்து கப்பல் உடைந்து தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் 14 நாட்களா சூரியனை பார்க்கல, சாப்பிடல. இனி நம்ம பிழைப்போம் என்கிற நம்பிக்கை பவுலுக்கே இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் உடைஞ்ச அந்த இடத்துல, அந்த காற்று வீசின அந்த இடத்துல, அந்த கடல்ல வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. எந்த இடத்திலேயும் ஆண்டவர் இறங்கி வந்து நமக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உதவி செய்ய முடியும். ஆமென். நீங்க பல காரியங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், எனக்காக யாராவது அப்படி இறங்கி வர முடியுமா? எனக்காக யாராவது பேசுவாங்களா? இந்த ராத்திரியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களுக்காக உதவி செய்ய வல்லவர். ஐசியூல நம்ம படுத்திருப்போம், யாரும் வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஓட்ட வழியாட்டி நம்மளை காட்டுவான், அவர் தான் உங்கள் புருஷன், அவர் தான் உங்கள் அம்மா, உங்கள் அப்பான்னு. இல்லை, 1 மணி நேரம் கூட பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் நம்ம பக்கத்திலே இருக்கிறவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன். மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உன் கூடயே இருப்பேன், நான் உன் கூடயே இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே ஆள் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆமாம், அடுத்த நிமிஷமே. ஆனால் ஆண்டவர் இருக்கிறார, எந்த இடத்திலையும் அவர் நமக்காக இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்திலே அதான் வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிங்க கெபியில தானியேல் போடப்பட்டான். ராஜா அவனை விடுவிக்க எத்தனம் பண்ணி காலை முதல் சாயங்காலம் வரை ராஜா அவனை விடுவிலையாக்க நினைக்கிறான். ஆனால் முடியல. சட்டத்தை வச்சுட்டு ராஜாவை எதிர்க்கிறாங்க. ராஜா தான் சொல்றான், தானியேலே, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரல ட்ரை பண்ணேன், உன்னை தப்புவிக்க முடியலப்பா. ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? ராஜா. தானியேல் சொல்லல, ராஜா தான் சொல்றான், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையிலே எழும்பி சிங்கத்தின் அந்த கெபி வாசல்ல வந்து நின்று கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? என்ன நினைச்சிருப்பார் ராஜா? திரும்ப சத்தங்கத்தான் வருதா, ஏதாவது சவுண்டு கொண்டு விடுறானா, இல்லாட்டா சிங்கம் கடிச்சு கொதறிடிச்சா, ஆள் செத்து விட்டானா, என்ன நினைச்சிருப்பான் ராஜா? ஆனாலும் நம்பிக்கை. காலையிலே வந்து கேட்கிறான், இருட்டோடே வந்து, தானியேலே, உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தின் நடுவில் யாராவது வந்து உதவி செய்ய முடியுமா? நம்ம யாரா மனுஷன் வந்து இறங்கி உதவி செய்ய முடியுமாங்க? அக்கினி நடுவில் நம்ம இறங்கி வந்து உதவி செய்வாங்களா? எல்லாம் சொல்லுவாங்க தான், ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அக்கினி நடுவில் இறங்கி வந்து உலாவினார். சிங்கத்திற்குள்ளே தேவ தூதனை அனுப்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலேயே நமக்காக உதவி செய்ய வல்லவர். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த ஆபிரகாம் இருக்காரே, தாம் மனைவி அழகுள்ளவள் என்று எண்ணி இந்த ஊரார் அவள் நிமித்தம் தன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி சகோதரின்னு சொல்லி வச்சிருந்தான். சகோதரி அபிமெலேக்கு அவளை பார்த்த உடனே அழகுள்ளவள் தூக்கிட்டு போயிட்டான். யார் தூக்கிட்டு போனதே? அபிமெலேக்கு. அவன் ஒரு ராஜா. அவங்கிட்ட போய் யார் பேச முடியும்? அவன் ஒரு ராஜா. இவன் சகோதரின்னு சொல்லி வச்சிருந்தான். ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பான்? ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டான். என்ன நினைச்சிருப்பான்? ஐயோ, நான் ராஜா கிட்ட போய் என்னத்தை பேசுறது? யார் பேச முடியும்? யாரு போய் நீதியை சொல்ல முடியும்? யார் எனக்காக வழக்காட முடியும்? என்னை கொண்டு விடுவானே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன செஞ்சாராம்? 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. சொப்பனத்திலே கர்த்தர் தோன்றி
எங்க நுழைஞ்சார் பாருங்க, ஆண்டவர் எங்க நுழைஞ்சார் பார்த்தீங்களா? யாருக்காவது உதவி செய்வதற்கு இந்த மாதிரி நம்மளால நுழைய முடியுமா சொல்லுங்க? நுழைய முடியுமா சொல்லுங்க? யாரும் வர முடியாது. ஆண்டவர் சொப்பனத்தில் நுழைஞ்சி பேசுறாரு, ஏய் நீ செத்த, நீ வச்சிருக்கிறது அடுத்தவன் மனைவி, நீ அவளை தொட்ட, நீ செத்தாய், ஒழுங்கா விட்டுரு. எப்படி பேசினார் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு அப்பாவை ஏமாத்திட்டு அண்ணனை ஏமாத்திட்டு மாமா வீட்டுக்கு போனான். மாமா வீட்லயும் மாமாவை ஏமாத்திட்டு எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டான், பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், மாமாவிட்ட சொல்லாம ஓடியான்ட்டான். இப்போ நான் செந்தமிழில் உங்களுக்கு செவிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். சரிங்களா உங்களுக்கு? நான் மட்டும் அப்படியே தெளிவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. நல்லா கவனிங்க. மாமாவை ஏமாத்திட்டு ஓடியான்ட்டான். மாமாவுக்கு ஒரே கோபம், இந்த பயலை கொன்னே தீரணும். இந்த பயம் எல்லாத்தையும் எடுத்தது இல்லாமல் சொல்லாமலாம் ஓடிவிட்டானா. இவனுக்கு பொல்லாப்பு செய்ய தான் அவன் தீர்மானித்து வந்தான். ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அந்த ராத்திரியிலே தேவன் அந்த சிறிய மனுஷனாகிய லாபானிடத்தில் தோன்றி, சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோப்ட நன்மை என்று என்ன செய்யக்கூடாது, தீமையை பேசாதபடி எச்சரிக்கையாரு. எதில் நுழைஞ்சு பேசுறாரு பாருங்க. நமக்காக எந்த இடத்துல இறங்கி வந்து நமக்காக நின்று பேசுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை அல்லவா நம்ம தேடுறோம், அவரை அல்லவா நோக்கி பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மரியாள் திடீர்னு கர்ப்பவதி ஆயிட்டா. திடீர்னு கர்ப்பவதி பரிசுத்த ஆவியினால. இதை போய் யார்கிட்ட சொல்ல நம்புவானா? கல்லடிச்சே கொன்றுவான். அப்பெல்லாம் கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. நான் தேவனால கர்ப்பவதியான பரிசுத்த ஆவியினாலும் சொன்னா யார் நம்புவா? என்ன பண்றதே தெரியல மரியாளுக்கு. தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷன் நைஸா தள்ளிவிட யோசனையா இருந்தான். நைஸா தள்ளிவிட யோசித்தான். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பா அம்மா அவளுக்காக பரிந்து பேசவும் முடியாது, சேர்த்து வச்சு கல்லடிச்சு கொண்டுருவாங்க. யோசேப்பும் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அதுக்கு பயந்துட்டு தான் நேரா எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டா போல் இருக்கு. அங்க போய் ஒரு 6 மாசம் காத்திருந்தா. ஆனாலும் பயம், எப்ப கல்ல அறிஞ்சு கொள்வாங்களோ, என்ன செய்வாங்களோ, என் புருஷனை என்னை கை கழுவி விட நினைக்கிறாரே. ஆனால் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி, யோசேப்பே நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அழகா நுழைஞ்சி பெரிய பிரச்சனைய ஒரே ராத்திரியில சிம்பிளா முடிச்சிட்டார் ஆண்டவர். எனக்காக யார் வழக்காடுவா, எனக்காக யார் பேசுவா, என் நீதி யார் எடுத்துரைப்பா, எனக்காக பரிந்து பேசுறது யாரு, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மரியாள் எப்படி அங்கலாய்ச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்ப சொன்னா வச்சா நம்புவாங்க, ஏன்னா ஏற்கனவே மரியாளுக்கு நடந்திருக்கு. அப்ப யாருக்குமே நடக்கல, யார்கிட்ட யார் சொல்ல முடியும்? ஆனா ஒரே ராத்திரியில கர்த்தர் சொப்பனத்திலே தோன்றி, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? எந்த இடத்திலையும் பேதுரு உட்காவல் அறையில் வைக்கப்பட்டிருந்தான். ராஜா நினைச்சிருப்பான் யாரும் வர முடியாது, யாரும் என் கைக்கு அவனை தப்புவிக்க முடியாது, நான் அவனை கொன்னே தீருவேன், யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்றது போல பேதுருவையும் கொன்று விடுவேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த அந்த பிசாசிட்ட, அந்த ஏரோதுக்கு ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நான் எந்த இடத்துல என் பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ராபா சாந்தராதியா. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் நீக்க வல்லவர். உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்ய வல்லவர். பல நாட்களாய் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். பல நாட்களாய் போராடுகிற போராட்டங்களை கர்த்தர் நீக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கா இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர் அவர். நமக்கா இறங்கி வந்து உதவி செய்ய வல்லவர்.
எத்தனை முறை எவ்வளோ சூழ்நிலைகள், மரண கண்ணிகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது, துர்ச்சன பிரவாகங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். ஆனால் கர்த்தரோ நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே மரண போராட்டம். பிறந்ததுல எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் 82ஆம் வருஷம் ஊழியத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால் சென்னையில் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் சூப்பரண்டாக வேலை பார்த்தாங்க 13 ஆண்டுகள். அப்பயே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, திருமணமாகி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, நான் முதலாவது பையன் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அவனுக்கு இயேசுதாசன்னு பேர் வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு பையனுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த நாட்களில் பாத்திரத்தில் இந்த பேர்லாம் அடித்து வச்சுப்பாங்க தெரியுமில்ல, டொக்கு டொக்கு டொக்குன்னு அடித்து வச்சுருப்பாங்க பேர்லாம். அந்த மாதிரி பாத்திரத்தை சில பேர்லாம் என் பேர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அடித்து வச்சுருந்தாங்க. ஆனால் நான் பிறக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மா உடம்புலாம் ப்ளூ ஆகி கடைசி பிறக்க போகிற நேரத்தில் டாக்டர் தூக்கிட்டு போனால் பிள்ளை செத்து போச்சுட்டாங்க. வயிற்றில் இருக்கிற பிள்ளை செத்து போச்சு, அம்மாவை காப்பாற்றுறதே கஷ்டம். எங்கள் தாத்தா ஒருத்தர், எங்கள் அம்மாவோட சித்தப்பா, அவர் டாக்டருக்கு அசிஸ்டண்டாக இருப்பார். அவர் தூக்கிட்டு போய் தாம்பரத்தில் கிறிஸ்தாஸ்னு ஒரு டாக்டர் இன்னும் இருக்கார். அவர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட போய் காமிச்சா இவங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எங்கள் வீடு அங்கே தாம்பரம் தான், ஆனந்தபுரம். இவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களை வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஏற்கனவே செத்து போயிருக்கோம், இவங்க அம்மாவை காப்பாற்றுறதே கஷ்டம், நீங்கள் எக்மோர் கூட்டு போயிடுங்க, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எக்மோர் கூட்டு போயிடுங்கன்ட்டாங்க. எங்கள் அப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, தான் மனைவியாச்சும் காப்பாற்றலாமே, அவங்க உடம்பு ப்ளூ ஆயிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு டாக்ஸியை பிடிச்சி எங்கள் அம்மாவை ஏற்றுறாரு. இந்த பக்கம் கதவை திறந்து உள்ள 2 பேர் சேர்ந்து எங்கள் அம்மாவை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அந்த பக்கம் யாருன்னே தெரியாது ஒரு வாலிபன் கதவை திறந்தான். கதவை திறந்துட்டு குனிஞ்சு சொல்கிறான், இங்கே பக்கத்தில் பூண்டி விசாரின்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் மாலினி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, இவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்றான். இந்த கதவை திறந்துட்டு இப்படி குனிஞ்சு சொல்கிறான். அவன் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. அவன்கிட்ட என்னன்னு சொல்லவும் இல்லை, அவனை கேட்கவும் இல்லை. அவனா திறந்து வந்து அவனா சொல்லிட்டு போகிறான். சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அம்மாவை ஏற்றிட்டு இவங்கிட்ட யாருன்னு பார்க்கலாம், இவனை அட்ரஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளே காணோம். சுற்றி முத்தி பார்க்குறாரு, தேடுறாரு, இப்போதானே பேசினான்னு ஆளே இல்லை. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன்ட்ட யாரும் மாலினி ஒரு டாக்டர் இருக்காங்களாமே யாருன்னு கேட்டால் அவன் சொல்கிறார், ஆமாம் சார், இங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கிளினிக் 1 மாதமாக பூட்டி இருந்துச்சு, அவங்க எல்லாரும் அமெரிக்கா போயிட்டாங்க, ஃபாரின் போயிட்டாங்க சார், அவங்க யாருமே இங்கே இல்லை, அது பூட்டி கிடக்குது அப்படின்னா. சரின்ட்டு எதிர்ச்சியாக எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு தான் வருவோம். அதுக்கப்புறம் எக்மோர் கூட்டு போன்னு போய் பார்த்தா அன்னைக்கு காலையில் தான் அவங்க வந்து ஃபாரின்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர் டாக்டர்ஸு, அவங்க எல்லாரும் அமெரிக்காவிலேருந்து அன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. அப்புறம் அடித்து போய் காலிங் பெல் அடித்து அவங்கள வந்தாங்க. அவங்கள்ட்ட காமிச்சோம்னா, என்ன சார் நீங்கள் படித்தவங்களா, இவங்க நிலைமையே மோசமாயிடுச்சே, உடம்புலாம் ப்ளூ ஆயிடுச்சே, பிள்ளை ஏற்கனவே செத்து போச்சே, வயிற்றுல ஒரு அசைவும் இல்லையே, இவங்களை காப்பாற்றுறது கஷ்டம், நீ எக்மோர் கூட்டு போகிறதுக்குள்ளே அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, சரி நான் வேணா பார்க்குறேன், ஆனால் நான் கிளினிக்கே ஒன்றும் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லி அவசரமாக எல்லா டாக்டர்ஸும் இறங்கி வந்து ஆட்களை கூப்பிட்டு கிளினிக் ஓப்பன் பண்ணி எங்கள் அம்மாவை எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க வேகமாக பார்த்தாங்க. பாருங்க, இந்த பிள்ளை செத்து போச்சு, அதை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஆனால் அவங்கள எப்படியா காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பிள்ளையை எடுத்து தூக்கி போட்டாங்க, செத்து போச்சுன்னு. எங்கள் அம்மாவை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. இப்போ பிள்ளையை எடுத்து கொடுக்கணும், எதுக்கு, அடக்கம் பண்ணுறதுக்கு. தூக்கி தலைகளை பிடிச்சி சும்மா ஒரு ஆட்டி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் அது பிள்ளை உயிரோடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு சத்தங்கத்தை எதுவும் வரல, அசைவு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது பிள்ளை உயிரோடு இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை போய் அன்னைக்கு புதைக்க பார்த்துட்டாங்க. அப்புறம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்ப நீட்டமாக சொல்ல விரும்பலை. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அதற்கப்புறமும் பெரிய போராட்டம், மரண போராட்டம். ஒரு முறை அங்கே தான் தாம்பரத்தில் அந்த கார்லி ஸ்கூல் பக்கத்தில் கிரைஸ்ட் கிங்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அங்கே தான் படித்தேன் நான்.
இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு சென்னையில் உள்ள காரியெல்லாம் தெரியும். அந்த ஸ்கூலில் தான் நான் முதல்ல படித்தேன். அங்கே வந்து எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருந்துச்சு. எங்கள் அப்பா ஹைகோர்ட்டுக்கு போயிடுவார் எங்களை விட்டுட்டு. எங்கள் பெரியம்மா வீடு மாடி வீடு. எங்கள் கீழே ஒரு பிச்சைக்காரன் வந்து காசு கேட்டார். எங்கள் பெரியம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட ஒரு 20 பைசா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் கையில் கொடுத்து போய் கொடுத்துருன்ட்டு போயிட்டாங்க. நான் படியில் இறங்கி அவன்கிட்ட வந்து கொடுத்தான் பாருங்கள், என்னையும் தூக்கிட்டு போயிட்டான். என்னைய தூக்கிட்டு போயிட்டான் அவன். நான் அப்போ அப்போதான் கிண்டர் கார்டன் ஏதோ படிக்கிறேன் நான். அப்புறம் அது தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்தவர், என்னடா ஒரு பையன் வந்து காசு கொடுத்தா அவனை வாயை பொத்தி தூக்கிட்டு போகிறானேன்னு சொல்லி அவன் வந்து அவரை மிரட்டி அப்புறம் என்னை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொண்டு வந்து விட்டாங்க. எப்படி பிரச்சனை பாருங்கள் நமக்கு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வியாதி மேலே வியாதி. 2 முறை மஞ்சக்காமாலையினால் மிகுந்த கஷ்டப்பட்டேன். மரண தருவாய்க்கு போனேன். 2 முறை டைஃபாய்டு ஃபீவர், மரண தருவாய்க்கு போனேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமே கிடையாது. ஒரு முறை சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டு நான் 98 கிலோ. நான் இப்போ நான் 85 கிலோ தான். 98 கிலோ இருந்தேன் நான். சிக்கன் குனியா வியாதி வந்து அப்படியே ஒல்லியாக உடஞ்சிட்டேன். நடக்கக்கூட முடியாது, உட்காந்து தான் நகரணும், அந்த அளவுக்கு மோசமாயிட்டு. 5 முறை மேஜர் ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். 5 முறை. ஒன்று சொன்னால் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 3 முறை தண்ணீரில் முழுகிட்டேன். ஒரு முறை மெரினா பீச்சில் அடிச்சுட்டு போயிட்டேன் உள்ளார. சின்ன வயசில் போய் குளிக்க போனேன் நான். எல்லாரும் உள்ளார போனாங்க, நானும் போனேன், தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டேன். எப்படி இருக்கும், என்ன பண்ணுறேன் தெரியல. தண்ணி குடிக்கிறேன், இயேசுவேன்னு கத்துறேன். ஒரு கையை நீ தூக்கி அப்படி போட்டது, வெளியில் எப்படி வந்தனே தெரியாது. ஒரு முறை ஆற்றுல முழுகிட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். குளத்தில் முழுகியிருக்கேன், ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றினார். 2020 எனக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆச்சு. எல்லாத்தையும் தப்பிச்சு வந்தோம், இதில் மாட்டிக்கிட்டோம்னு நினச்சேன். மூச்சு விட கஷ்டம், இருக்க பல்ஸ் இது குறைஞ்சிட்டே போகுது. ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். 2001 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து போய் அட்மிட் பண்ணோம்னா 3 பிளாக் இருக்கு அப்படின்ட்டாங்க. ஒரு பிளாக்ல ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கிறாங்க. ஒரு 2001 எனக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சுக்க வைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எந்த இடத்திலே அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவர். டாக்டர்லாம் சொன்னாங்க, நீ சத்தம் போட்டு பேசக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னாங்க. நானும் எனக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஒவ்வொரு வாரமும் வெளியில் மீட்டிங் தான். ஒரு வாரம் கூட கேப் கிடையாது. எங்கள் சபைக்கே 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எங்கள் சபைக்கு போகிறதே, அதுவே கஷ்டம். எங்கள் சர்ச்சு பிரிவர்ஸ்லாம் என்னை பார்த்துட்டு அழுவாங்க, ஏன்ப்பா எங்களை உள்ளலாம் விட்டு போயிட்டேன்னு. ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த 2-3 மாதத்தில் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் ரட்சிக்கப்பட்டவர் போட்டிருக்கு. நான் போய் பின்னால் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்துட்டு, வாங்க பிரைஸ் லார்ட் பிரதர், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றார். என்னை பார்த்து நான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலை. நான் தொடர்ந்து வரேன் பிரதர், கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு தான் போனேன். நான் யாருன்னு சொல்லலை. நம்ம நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் எந்த இடத்திலும் நமக்காக உதவி செய்ய வல்லவர். நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள சிக்கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் இதுல இருந்து என்ன மீள முடியாது நினைக்கிறீங்களா? சாத்தானுக்கு சொல்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? சாத்தானே, நீ நினைக்கிற யாரும் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு, ஆனா நான் எந்த இடத்திலும் எல்லையை தாண்டி நான் உதவி செய்ய வல்லவர். ரெண்டாவது சாத்தானுக்கு சொல்லுகிற 2வது செய்தி என்ன தெரியுமா? நீங்க 6ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அங்க தேவதூதன் வந்து நிற்கிறான். நான் சொல்றது புரியுதா? எப்போ வந்து நிற்கிறான்? அவன் யாக்கோபை கொன்னது போல இந்த பேதுருக்கு ஒரு நாள் குறிச்சிட்டான். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே வந்து தேவதூதன் வந்து நிற்கிறான். அப்ப சாத்தானுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானே, என் பிள்ளைக்கு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் மகனுக்கு, எனக்கு ஊழியம் செய்கிற என் பிள்ளைகளுக்கு நீ ஒரு நாளை குறிக்கிறாய்.
நீ ஒரு நேரத்தை குறிக்கிறாய், ஆனால் என் பிள்ளையினுடைய காலம் என் கரத்தில் இருக்கிறது. என் பிள்ளையினுடைய நாட்கள் என் கரத்தில் இருக்கிறது. அது உன் கரத்தில் இல்லப்பா, அது உன் கையில் இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் ஒரு நாளை குறிச்சிட்டேன், நான் அவனை யாக்கோபை கொன்னது போல நான் கொன்னே தீருவேனே. இல்லப்பா, என் பிள்ளையினுடைய காலம், என் பிள்ளையினுடைய நாள், என் பிள்ளையினுடைய நேரம் எல்லாம் என் கையில் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய காலங்கள் நம்முடைய வியாதியின் கையில் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் எந்த மனுஷனுடைய கரத்திலும் இல்லை. நம்முடைய காலங்கள் சத்துருடைய கரத்தில் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ராத்திரியோட ராத்திரியா தேவ தூதன் வந்து நின்று அவன் சாத்தானுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? எந்த ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் காலத்தை நிர்ணயிக்க முடியாது, அவனுடைய முடிவை நிர்ணயிக்க முடியாது. என் பிள்ளையினுடைய காலம் என் கையில் இருக்கிறது. நான் தான் என் பிள்ளைக்கு எந்த ஒரு நேரத்தை குறிக்க முடியும். என் பிள்ளைக்கு I choose my time. நான் தான்ப்பா நேரத்தை குறிக்க முடியும். நான் தான் நேரத்தை குறிக்க முடியும். நீ நினைக்கிறது போல நடக்கும் நினைக்காத. ஓ ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வியாதியினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே சிக்கொண்டிருக்கலாம், மரண பயம். இல்லை 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 இல்லை, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாசியின் சுவாசம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய காலங்களை எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலங்களை கூட்ட அவரால் தான் முடியும். நாட்களை திரும்ப கொடுப்பது அவரால் தான். வருஷங்களை கூட்டி கொடுப்பதும் அவர்தான். அவர்தான், அவர் கரத்தில் தான். அவர்தான். அவர் கிரியை செய்கிற நேரத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இவர் ஏன் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் தூதனை அனுப்பணும்? முதல்ல பிடிக்கிறப்பே வந்து ஒரு தூதனை அனுப்பிச்சு பிடிக்காம காப்பாற்றிருக்கலாம்ல. நம்மளா இருந்தால் அதான் நினைப்போம். என்ன சொல்லுங்க? நான் இருந்தால் அதை எதுக்கு வேண்டவரே பிடிச்சி வச்சு அவனை உள்ளார போட்டு சங்கிலிகளை கட்டி வச்சு அவனை அவஸ்தைப்பட்டு அவன் போய் ஏன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு ஏன் இப்படி வந்து கடைசி நேரத்தில் வந்து இது பண்ணுறீரு? முதல்ல பிடிக்கிறப்பவே ஒரு தூதனை அனுப்பிச்சு பிடிக்க விடாம ஆக்கி அவனுக்கு ஏதாவது மயக்கம் வர வச்சு எப்படியா காப்பாற்றிருக்கலாம்ல. இது முதல்ல செஞ்சா என்ன? ஏன் இந்த கடைசியில் வந்து இப்படி பண்ணுறீர்? சில வேளைகள் ஆண்டவர் லேட்டாக பண்ணுவார், ஆனால் அதில் பெரிய அற்புதங்கள் உண்டு. ஆமென். என் ஜெபத்தை ஒன்றும் கேட்க மாட்டாரே, நானும் வந்து வந்து ஜெபம் பண்ணுறேன்ல அப்படின்னு நினைக்கலாம். என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, இன்னும் கால தாமதம் ஆகுதே, ஏன் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறேன்? நான் ஆண்டவருக்கு நேசிக்கிறேன் தானே, ஆண்டவருடைய பிள்ளை தானே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றிடுவார். தேன்னா ஒரு நன்மை குறையக்கூடாது, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா தீமை எல்லாம் நன்மையாக மாறும். என்ன சொல்லுங்க? தேடுறது வேற, அன்பு கூறுறது வேற. தேவனிடத்தில் அன்பு கூற 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 சில வேளைகள் லேட் ஆக்குவாரு, ஆனால் அது லேட்டஸ்டா கர்த்தர் மாத்திடுவார் எல்லாத்தையும். சில வேளை லேட் ஆக்குவாரு, ஆனா அதுல இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா? இந்த இந்த கடைசி நேரத்தில் பேதுரு விடுதலை ஆக்கின உடனே என்ன நடந்துச்சுன்னா, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது நீங்க பாருங்க 12ஆம் அதிகாரம், எல்லாத்தையும் சொல்றது நேரம் இல்லை, 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. என்னதான்? என்னடா எப்படா விடுதலை ஆனா? 4 வகுப்புகளின் வசமா உள்ள வச்சிருக்கிறோமே, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோமே, இப்ப எப்படி அவன் காணாம போனா அப்படின்னு கலக்கம். ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது 19ஆம் வசனம், காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஊரை விட்டு ஓடினது யாரு? வசனத்தை சரியா வாசிக்கலையா? ஊரை விட்டு ஓடினது யாரு? திரும்ப வாசிக்கிறேன், 19ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரனை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே வாசம் பண்ணான். ஊரை விட்டு போனது யாரு? சொல்லுங்க. இவன் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டான்.
தேடி தேடி பார்த்தா ஆளை கண்டுபிடிக்க முடியல. கொன்னுட்டான். யாரை காவல் வச்சான? அவனை. அவமானம் தாங்கல. ஏன் தெரியுமா? யாக்கோபு வெட்டினது போல இவனை வெட்டுவேன், இது யூதருக்கு பிரியம்னு பார்த்துட்டே இருந்தான். சாத்தானுக்கு என்னன்னா, நம்மளை அழிக்கணும், சபை இல்லாமல் ஆக்கணும், ஊழியர்களை துக்கப்படுத்தணும், ஊழியர்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் நம்முடைய காலங்கள், நம்முடைய நேரங்கள், நம்முடைய எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த ஒன்று நம்ம எதிர்க்க சக்தி இல்லை. ஆமென். ஊரை விட்டு போனது யாருங்க? நீங்க பாருங்களேன், அடுத்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், குறித்த நாளிலே. இப்ப ஆண்டவர் இவனுக்கு ஒரு நாள் குறிக்கிறார் பாருங்க. அவன் ஒரு நாள் குறிச்சான் பேதுருக்கு. இப்ப கர்த்தர் இவனுக்கு ஒரு நாளை குறித்து, ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து சிங்காசனம் உட்கார்ந்து அவளுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை தொப்புன்னு போட்டான், புழு புழுத்து செத்தான். இப்போ அவன் சாப்டரே முடிஞ்சு போச்சு. முதல்ல ஊரை விட்டு ஓடி போனான். அப்புறம் என்ன ஆச்சுங்க? சில வேளைகள் ஆண்டவர் நமக்கு ஒரு லேட் பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பெரிய விஷயம் இருக்கு. உடனே கடிச்சிடணும், உடனே ஜபம் வந்துடணும், உடனே நம்மளுக்கு அது நடந்தணும், இது நடந்தலாம் சொல்லிடவே கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, லேட் பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சரியா? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம ஆண்டவர் சொன்னார், உன் மகனை பலியிடு. கடைசி வரலும் வெயிட் பண்றாரு. அவன் எடுக்கிறானா, வெட்ட போறானா, எடுத்து ஓங்கின பிறகுதான் சொல்றாரு நிறுத்துன்றாரு. நீ இப்பொழுது பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ட்ரெமெண்டஸ் பிளெஸிங். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனுக்கு பண்ணார். சில வேளைகள் ஆண்டவர் கடைசி நிமிஷம் வரலாம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வெயிட் பண்றாரா? பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. இவன் செத்துட்டான் லாசரு. ஆண்டவர் இருந்தது எருசலேம்ல, இவன் இருந்தது பெத்தானியாவில். பெத்தானியாவுக்கு எருசலேமுக்கு 2 மைல் தூரம் தான். அந்த ஊருக்கு 2 முறை போயிருக்கிறேன் நான். 2 மைல் தூரம் தான். இப்போ இயேசுநாதரும் வந்து இவனை எழுப்பியிருக்கலாம் அப்பவே, அல்லது இவனை தூக்கிட்டு போயாச்சு இயேசுநாதர்கிட்ட சுகம் வாங்கியிருக்கலாம் இல்ல? அதையும் செய்யல, இதையும் செய்யல, அவரும் செய்யல. இயேசுநாதரை தேடி வந்து கூரையை பிச்சுக்கிட்டுலாம் வந்து இறக்குனாங்க. அந்த மாதிரி இவனை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சிருக்கலாம்? சுகமாக்கி இருந்திருக்கலாம். 2 மைல் தூரம் தான். இவனையும் தூக்கிட்டு போல. சொல்லி அனுப்பிச்ச உடனே அவர் வந்துருவார் நினைச்சாங்க. அவர் வரல. அவர் வரமாட்டேன், 4 நாள் கழிச்சு போலான்ட்டு ஆக்கிட்டாரு. 4 நாள் கழிச்சு போய் சொல்றாரு உயிரோட எழும்புவான்னு. அவன் சொல்றான் உயிர் தெழுந்த நாள்ல உயிரோட எழும்புவான். எப்படியா? சில வேளைகள் ஆண்டவர் லேட் பண்றாரா, அதுல ஒரு பெரிய காரியம் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க பாருங்களேன், பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த ஏரோதை கர்த்தர் தீர்த்து கட்டினார். அவனுக்கு ஒரு நாளை குறிச்சார். இந்தியாவிலே சபைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர் ஒரு நாளை குறிப்பாரையானால் அந்த நாளிலே ஒருவனும் தப்பவே முடியாது. சத்துருவுக்கு இந்திய தேசத்திலே கர்த்தர் ஒரு நாளை குறிக்கிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. சத்துருடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். சத்துருடைய வல்லமைகள் வேறறுக்கப்படும். கர்த்தர் தேவன் என்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. மூன்றாவது எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் காலம் உம்முடைய கையில் இருக்குது. சொல்லுங்க, என் காலம் உம்முடைய கையில் இருக்குது, என் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆமென். மூன்றாவது, முதல்ல என்ன சொன்னேன்? சாத்தானுக்கு என்ன செய்தி ஆண்டவர் சொல்றாரு? எந்த இடத்திலையும் நான் வந்து உதவி செய்ய வல்லவர். ரெண்டாவது, சாத்தானுக்கு சொல்ற செய்தி என்ன? என் பிள்ளையினுடைய காலங்கள் எல்லாம் என் கையில் இருக்குதுப்பா, அது உன் கையில் இல்லை. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவ தூதன் வந்து நின்ற உடனே அந்த 7ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன வந்துச்சு சொல்லுங்க? அப்ப ஏன் வெளிச்சம் வரணும்னா, அப்ப பேதுரு எந்த இடத்துல இருக்கிறாரு? இருட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஏன் வெளிச்சம் வரணும்?
சொல்லுங்க. ஏன் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா, பேதுரு எங்க இருக்கிறாரு? இருட்டுக்குள்ள இருக்கிறார். சாத்தானுக்கு ஒரு செய்தி சொல்றார் ஆண்டவர், சாத்தானே, என் பிள்ளைய பிடிச்சி வச்சு நீ இருட்டில் வச்சிருக்கிற, சங்கிலி போட்டு மாட்டி வச்சிருக்கிற, உட்காவலறையில் வச்சிருக்கிற, நீ இருளின் தேவன், நான் வெளிச்சத்தின் தேவன். நான் யார் தெரியுமா? நான் வெளிச்சத்தின் தேவன். சாத்தான் எப்போதுமே ஒரு ஆளை பிடிச்சானா இருளுக்குள்ளே தள்ளிட்டு இருப்பான். அவனை அப்படியே மறைஞ்சு சில பேர் ஜெபத்துக்கு வருவாங்க, மறைஞ்சு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் உங்களை சொல்லலை, நீங்கள் ஏதோ சௌரியத்துக்கு அங்கேயும் உட்காந்துருக்குறீங்க. ஆனால் சில பேர் எப்போதுமே மறைஞ்சே இருப்பாங்க, ஏனே தெரில. இல்லை, தூணுக்கு பின்னால் உட்காந்துருப்பாங்க, செவுத்துக்கு பின்னால் உட்காந்துருப்பாங்க. உங்களெல்லாம் சொல்லுங்க, நீங்களாம் ஏதோ ஒரு வசதிக்காக உட்காந்துருக்குறீங்க. சில பேர் மைண்டே அப்படி தான். அது ஏன் அப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரில, இருளுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இந்த லைட்டுக்கிட்ட வாங்க, டியூப் லைட்லாம் போட்டிருக்குன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க. உங்களை சொல்லலை, ஆனால் உங்களை தான் சொல்கிறேன். சாத்தான் எப்போதுமே உங்களை இல்லை, நான் உண்மையிலுமே உங்களை சொல்ல, நீங்கள் வசதிக்காக உட்காந்துருக்கீங்க தெரியும். ஆனால் சாத்தான் வேலை என்னன்னா, இருட்டுக்குள்ளரே தள்ளுறதான் வேலை. ஏதாவது ஒன்று இருளின் கிரியைகள் நமக்குள்ள இருக்குன்னா நம்ம எங்கேயோ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய தேவன் யார்? அவர் வெளிச்சத்தின் தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் வெளிச்சத்தின் தேவன். அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்ததாம். என்னாச்சுது சொல்லுங்க? தேவ தூதன் வந்த உடனே என்ன செஞ்சது? அறை முழுவதும் அந்த அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. நான் நீங்க என்னைக்காவது இப்போ ஒரு ஆள் இருட்டில் இருக்கிறார், நம்ம காப்பாற்ற போறோம், நம்ம லைட்டு போட்டா காப்பாற்றுவோம்? சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. இப்போ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிறாங்க, நம்ம காப்பாற்ற போறோம், நம்ம என்ன செய்வோம்? எல்லா லைட்டையும் போட்டு அவனை காப்பாற்றுவோம்? சொல்லுங்க. தெரியாம போய் லைட்டு கிட்டலாம் போடாமல் நைஸாக கூப்பிட்டு வருவோம்ல. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் எதையும் தெரியாமல் செய்கிறவர் இல்லை. நம்ம ஆண்டவர் நைஸா ஒரு ஆளை பிடுங்குறவர் அல்ல, எடுக்கிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் யார்? வெளிச்சத்தின் தேவன். அவருடைய செயல்களே வித்தியாசமானது. நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு நினைக்க கூடாது. ஆண்டவர் செய்கிற கிரியைகள் எல்லாம் வித்தியாசமான காரியங்களை நடப்பிப்பார். ஆமா, ஐயோ கர்த்தர் எப்படியாவது நைஸா என்னை அப்படி கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும், எப்படியாவது என்னை அப்படி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்போ பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசி குடும்பம், தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு குடம் எண்ணெய் தான். இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, வந்து என்ன செய்யறாரு? போய் ஒரு குடத்தை வாங்கி நிரப்புமான்றார். நம்ம என்ன செய்வோம்? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, இன்னொரு குடத்தை வாங்கி தான் நிரப்புவோம். ஆனா எல்லா குடத்தையும் வாங்கி நிரப்ப சொல்றாரு. ஆண்டவர் செய்யறதா வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் செய்யறதுலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம மூளை கட்டினது போல யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த விசுவாசிகளுடைய ஜெபம் என்னென்ன காரியங்களை நடப்பிக்குது பாருங்க. இந்த விசுவாசிகள் நம்ம பண்ற ஜெபத்துல என்ன காரியம் நடக்குது பாருங்களேன். எந்த இடத்திலேயும் கர்த்தர் வந்து இறங்கி உதவி செய்ய அவரை கொண்டு வருகிறது. நம்ம பண்ற ஜெபம் அழிக்கப்பட வேண்டிய காலத்திலிருந்து தேவ மனிதர்களை காப்பாற்றுகிறது. நம்ம பண்ற ஜெபம் இருளிலே வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. தேவ பிள்ளைகள் சபையார் பண்ணுகிற ஜெபத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நீங்க வாசித்து பாருங்களேன், ஏன் அந்த வெளிச்சம் வந்துச்சு? தூதன் வந்தான், வெளிச்சம் வந்துச்சு. இங்க பாருங்களேன், லைட்டு போட்டா எழும்பணும்ல. லைட்டு போட்டா என்ன செய்வான்? ஆனா இந்த பயலுங்க எழும்பவே இல்லை. அதான் ஒரு விஷயமே. தூதன் எதுக்கு வந்தான் தெரியுமா? அவனை எழுப்புறதுக்கு தான் வந்தான். இந்த பய லைட்டு போட்டாலும் எழும்ப மாட்டான், நாளைக்கு அவன் தலை வெட்டினாலும் சொன்னாலும் எழும்ப மாட்டான். சில பேர் வந்து என்னதான் நீ பிரசங்கம் பண்ணு, இங்க இல்லை, நீங்களாம் நல்லா விழிச்சிருக்கிறீங்க. சில பேர் என்னதான் ஏசுநாதரே வந்து பிரசங்கம் பண்ணிட்டுமே, நீர் பாட்டிலே பேசுமியா, நான் பாட்டிலே தூங்குவேன் தூங்கிட்டு இருப்பான். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவரு அவங்க சர்ச்சில் ஸ்பீக்கர் மேலேயே ஒருத்தன் படுத்து தூங்குறான். என்ன ஆவி பார்த்தீங்களா? அது செம ஆவியில். அது நானும் படுத்து பார்க்குற ரூமில் தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு. ஸ்பீக்கர் மேலேயே படுத்து தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க.
தூதன் வந்தது எதுக்கு சொல்லுங்க? அவனை எழுப்புறதுக்கு தான். நான் கூட பிரசங்கம் பண்ண போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு வருவேன், ஆண்டவரே என்கிட்ட ஒரு 4-5 தூதரை வரட்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு தான் வர்றது. இங்கே நல்ல வேளை நீங்கள் எல்லோரும் முழிச்சிருக்கிறீங்க. ஆனால் சில பேரை பார்த்தா அந்த லைட்டு வேறு மங்களா தெரியுதா, எனக்கு சரியாக கண்ணு தெரியல. ஆனால் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரியும், நல்லா கவனிங்களேன். இங்கே பாருங்களேன், இங்கே நிலைமை என்னன்னா, அதாவது லைட்டு போட்டும் இவன் மட்டும் இல்லை, அந்த காவலாளியும் எழும்புல. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு சத்ருவின் வல்லமைகளை கட்டுப்படுத்துகிற வல்லமை நம்முடைய தேவனுக்குரியது. அல்லேலூயா. சத்ரு எழும்ப கூடாதுன்னு ஒரு எல்லையை குறிக்கிறவர் நம்முடைய தேவன். புரியுதா உங்களுக்கு? இந்த காவல்காரர்கள் எழும்பலாம்ல, 16 பேர் இருக்கிறாங்களே, என்னதான் வெளிச்சம் வந்தாலும் எல்லையை குறிக்கிறவர் கர்த்தர், வல்லமைகளை கட்டுப்படுத்துகிறவர் கர்த்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. எந்த எல்லையும் அவர் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த சர்வ வல்லவரை தான் நாம் தேவனாய் வைத்திருக்கிறோம். அவரை நோக்கித்தான் நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மென்மிக ஸ்தோத்திரா. அவர் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்னியின் சூளையின் வல்லமையை கட்டுப்படுத்துகிற அவருடைய வல்லமை. முடி கூட கருகல, முடி கூட அந்த 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 வாசனையை அடிக்கல. பாருங்க, நான் என்ன மாதிரி ஆண்டவருடைய வல்லமையை பாருங்களேன். எந்த ஒன்றையும் கட்டுப்படுத்துகிற வல்லமை. சத்துரு மேற்கொள்ள விட மாட்டார். ஜெபிக்கிறதுல அவ்வளவு விஷயம் இருக்குது. அல்லேலூயா. நான்காவது பாருங்களேன், சாத்தானுக்கு சொல்ற செய்தி என்ன? இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 12:8 வாசிங்க பார்ப்போம். தூதன் அவனை நோக்கி அவன் சொல்றான், உன் அறையை கட்டு, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப தூதன் என்ன சொல்றான்? உன் அறையை கட்டு, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை போடு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. டேக் யுவர் பெல்ட், டேக் யுவர் ஷூஸ், டேக் யுவர் ட்ரெஸ். அப்படி 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 போட்டிருக்கு ஆங்கிலத்தில். நல்லா கவனிங்க. இப்போ சாத்தான் என்ன பண்ணிட்டான்? இப்போ பேதுருவை பிடிச்சது மட்டும் இல்லாமல் பேதுருவுக்குரிய எல்லா பெல்ட்டு, ஷூவு, ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு அரை நிர்மாணப்படுத்தி உள்ள வச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தான் பிள்ளைய வெளியே கொண்டு வர போறாரு. நம்மளா இருந்தா ட்ரெஸ்ஸை போடுப்பா, ஷூவை போடுப்பான்னு சொல்லுவோம். அதெல்லாம் போட்டுறாத, போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஷூவை போட்டு வந்தா நடந்தா சத்தம் கேட்கும்பா, அங்கேயே விட்டுட்டு நீ உடாந்துடணும். நம்மளா இருந்தா காப்பாற்ற என்ன செய்வீங்க சொல்லுங்க? ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சத்துரு எதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து உறிஞ்சிக்கிட்டானோ, சத்துரு எதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டானோ, அதை அப்படியே விட்டுட்டு நம்மளை கொண்டு வருகிறவர் அல்ல. எதெல்லாம் சத்துரு எடுத்தானோ அத்தனையும் திரும்ப கொடுத்துதான் நம்மை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் எடுத்துட்டான் பெல்ட்ட, ஷூஸ் எடுத்துட்டான், வஸ்திரத்தை எடுத்துட்டான், போனா போது அப்படின்னு விட்டுறவர்ல நம்முடைய ஆண்டவர். அதெல்லாம் விட்டுற மாட்டார். எதெல்லாம் சத்துரு எடுத்தானோ, என் பிள்ளைய நான் வெளியில கொண்டு வரும்போது உன்ன மாதிரி ஒரு குற்றவாளியை போல வெளியே கொண்டு வர மாட்டேன். ஒரு அரை நிர்மாணப்படுத்தி கேவலமா வெளியே கொண்டு வர மாட்டேன். எதெல்லாம் அவனுக்குரியதோ அத்தனையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை வெளியே கொண்டு வருகிற தேவன் நான்.
சாத்தானுக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு, சாத்தானே நீ எல்லாத்தையும் எடுத்துட்டப்பா, எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டப்பா, என் பிள்ளைய நீ கேவலப்படுத்தி வச்சிருக்கிறப்பா. ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, சத்துரு எதெல்லாம் உங்கள்ட்ட எடுத்தானோ ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கும். அல்லேலூயா. ஒன்னத்தையும் விட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுத்துதான் நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவனவர், தேவனவர். அதே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் பவுலுக்கு அப்படி செய்தார், பவுலுக்கு கர்த்தர் அப்படி செய்தார். அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவன் வந்து காயங்கற்றான். பவுலும் சீலாவும் துதித்து பாடின பொழுது மாற்றம் வந்தது. அவர்கள் விடுதலையானார்கள், சங்கிலிகள் விழுந்தது. காயங்கட்டினது யாரு? எந்த ஆள் அடிச்சானோ அந்த ஆள் வந்து பவுலுக்கு காயங்கட்டுறான், அந்த ஆள் ரட்சிக்கப்படுறான். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் செய்தார். அவனை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சிறைச்சாலையிலே கைதியின் வஸ்திரம் தரித்து வைத்திருந்தான். ஆனால் கர்த்தரோ எந்த சிறைச்சாலையின் அதிகாரி கைதியின் வஸ்திரத்தை கொடுத்தானோ அதே சிறைச்சாலையின் அதிகாரி அவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் கர்த்தர் வெளிச்சம் போட்டார் சொல்லுங்க? ஏன் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா, ஓ அறைய கட்டு, அதான் சொல்றாருல, ஓ ஷூஸை போடு, ஓ ட்ரெஸ்ஸை போடு. எதுக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த இருட்டுக்குள்ள எப்பா ஓ அறை எதுன்னு பாரு, ஓ ஷூ எதுன்னு பாரு, ஓன் ட்ரெஸ் என்னன்னு பாரு, எதாவது ஓங்கிட்ட இருந்து எது போனுச்சுன்றதை பாரு. அதுக்கு தான் கர்த்தர் வெளிச்சம் போடுறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சம் போடணும். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம், நல்லா கவனிங்க. இன்னும் பிரசங்கம் முடியல, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் எப்போ முடிச்சிடும். இன்னும் பேசுங்க பாஸ்டர் அப்படின்னா கை வைத்துங்க பார்ப்போம். தோத்துறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஏன் வெளிச்சம் போட்டார்னா, எதெல்லாம் நம்மளை விட்டு போனது என்பதை நம்ம அறியணும். அதுக்கு தான் கர்த்தர் அங்க வெளிச்சம் போடுறாரு. ஓ அறை எது, ஓ பெல்ட் எதுன்னு பாருப்பா, உன்னுடைய ஷூ எதுன்னு பாரு. ஒருவேளை அங்க நிறைய பேர் இருந்தாங்களோ தெரியல, ஆனாலும் நீ உன்னோட எதை இழந்துட்டேன்றத பாரு. ஓ வஸ்திரம் எதை இழந்துட்டேன்னு பாரு. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களுக்கு இருக்கிறதை எது சாத்தான் எடுத்து விட்டான் என்பதை உணராத விசுவாசிகள் உண்டு. அதனால்தான் எபேசு சபையை பார்த்து சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயே. என்கிட்ட இருக்கிற அன்பு போச்சே, சாத்தான் எடுத்துட்டானே. ஆரம்பத்தில் நான் எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா, எவ்வளவு ஊழியம் செய்த தெரியுமா, எவ்வளவு ஜெபம் பண்ணினேன், எவ்வளவு தாகத்தோடு இருந்தேன், எவ்வளவு பாரத்தோடு இருந்தேன், எதையும் சகிச்சேனே, ஆத்தும ஆதாயம் பண்ணினேனே, இப்ப சத்துருதை எடுத்து விட்டானே. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரு வெளிச்சம் போட விரும்புகிறார். சாத்தான் எதெல்லாம் என்னட்ட இருக்கிற பொறுமை எடுத்துட்டான், என்கிட்ட இருந்த தாழ்மை எடுத்துட்டான், என்கிட்ட இருந்த அந்த இணக்கத்தை எடுத்துட்டான். ஒற்றுமை இல்ல. ஆரம்ப நாட்களில் ஊழியர்களாய் சேர்ந்து ஒன்றாக இருந்தோம், இப்ப அந்த ஐக்கியம் இல்ல. சாத்தான் எடுத்துட்டானே. ஆரம்பத்தில் இருந்த ஜெப ஜீவியம் இல்ல. எதெல்லாம் சாத்தான் என்னை விட்டு எடுத்துட்டான் என்பதை பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு வெளிச்சம் போடணும். பக்கத்தில் கையை பிடிச்சி ஜோமன போறோம், பக்கத்தில் கையை பிடிச்சி ஜோமன போறோம். எல்லாம் வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை விட்டு எதெல்லாம் ஆவிக்குறி நிலைமை என்னை விட்டு போனுச்சோ அது எனக்கு திரும்ப வேணும். எனக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுங்க, எனக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. உராபா கபாலா சந்துராதியா. ராத்திரி வேளையிலே கர்த்தர் நம்ம மேல் ஒரு வெளிச்சம் போடுவாராக. நம்மளை விட்டு போனது தெரியாம இருக்கிறோம், நம்மளை விட்டு எது போனதுன்னு தெரியல, தெய்வ பயம் இல்ல, துணிகரமான காரியங்கள், தெய்வ பக்தி இல்ல.
சத்தியத்திற்காக வாழணுன்ற துடிப்பு ஆரம்பத்தில் இருந்தது, இப்ப இல்ல. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வெளிச்சம் போடுவாராக. கர்த்தர் ஒரு வெளிச்சம் போடுவாராக. சிம்சோனுடைய பிறப்பு அதிசயமானது, ஆச்சரியமானது, தெய்வீகமானது. அவனுடைய பலன் ஆச்சரியமானது. ஆனால் தன்னை விட்டு பலன் போனதை அவன் உணரவே இல்லை. சவுலினுடைய ராஜ பதவி என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகினார் என்பதை உணரல. ஓராபா கபாலாபா சந்தராதியா. ஒரு வெளிச்சம் போடுங்க ஆண்டவரே, என் மேல ஒரு வெளிச்சம் போடுங்க ஆண்டவரே. அது அறியக்கூடிய வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் திறக்கப்படட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமே. இழந்து போன சகல உன்னத அனுபவங்களை நான் பெற வேண்டுமே. இழந்து போன சாத்தான் எடுத்துக்கொண்ட சகலவற்றையும் திரும்ப நான் எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஒரு வெளிச்சம் போடுங்க. என் பிள்ளைகள் மேல வெளிச்சம் போடுங்க. சொல்லுங்க, என் கணவன் மேல, என் மனைவி மேல வெளிச்சம் போடுங்கப்பா. என் பெற்றோர்கள் மேல ஒரு வெளிச்சம் போடுங்கப்பா. எங்க குடும்பத்தார் மேல ஒரு வெளிச்சம் போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை போடுவாராக. இழந்து போனதை அறிகிற வெளிச்சம் தேவை. என்ன தெய்வீக காரியங்களை இழந்து போனோம் என்பதை உணர்கிற வெளிச்சம் தேவை. உராபா கபா ஷகரபா ரிபா கதா நமா தரா பாலா சந்துராதியா ரிகா தானா கரலபா சியாந்தரபா கபா ரிகா நாமா. இந்த ராத்திரி வேளையில எதெல்லாம் இழந்தமோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அத்தனையும் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்களை புதுப்பிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி தனியா மணிக்கணக்கா ஜெபித்த அந்த அனுபவங்கள் இல்லை. ஓ ஹல்லேலூயா. குடும்பமாய் கைகோர்த்து பண்ணின ஜெபங்கள் இப்ப இல்லை. ஓ குடும்ப ஜெபம் இல்லை. சத்துரு எதையோ பிடித்து அதை எடுத்து விட்டான். கர்த்தர் அதை திரும்ப நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். திரும்ப கொடுக்க வந்திருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே சபைக்கு நேரத்தோடு போய் சபையில் உள்ள காரியங்களிலே பங்கெடுத்தோமே. இப்பொழுது ஏனதானோ என்று சபையிலே அங்கத்தினராய் வாழ்கிறோமே. சாத்தான் அந்த ஐக்கியத்தை எடுத்து விட்டானே. கர்த்தர் திரும்ப கொடுப்பாராக. ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ் பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் போட விரும்புகிறார். எதெல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போயிடுச்சு, அதெல்லாம் விட்டுறக்கூடாது. சில வேளைகளில் கர்த்தர் சபையில் ஆத்துமங்களை கொண்டு வந்து வைப்பார். சாத்தான் எடுத்துருவான். அவனை விட்டுறக்கூடாது. போயிடு நீ வேற எங்கேயாவது போயிடு அப்படி சொல்லிடக்கூடாது. எதெல்லாம் சாத்தான் எடுத்தானோ அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். கர்த்தர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் இழக்கவில்லை என்று இயேசு சொன்னார். பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரை இழக்கவில்லை. இதெல்லாம் சத்துரு எடுத்துட்டான்னு பாருங்க. ஐக்கியத்தை எடுத்துட்டான். குடும்ப ஐக்கியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு இல்லை. தெய்வ பயம் இல்லை. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை போடணும். நமக்குள்ள ஒரு உணர்வு தேவை. இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் அங்க சொல்றாருன்னா, அந்த உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை போடு,
அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுப்பா, நான் உனக்கு கொடுத்தது. பேதுருவே, இந்த அறை, இந்த ஷூஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது. நான் உனக்கு கொடுத்ததை எப்படி எடுக்க விடுவேன்? அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தது அல்லவா? உன்னை நம்ம நல்லா அறியணுங்க. இந்த ஜீவனே கத்த நம்ம கொடுத்தது. நாசின் சுவாசம் எல்லாம் அவர் கையில் இருக்குது. நம்முடைய திறமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. மனுஷனை நினைப்பதற்கு, அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். இந்த வாழ்க்கை கத்த நம்ம கொடுத்தது. இந்த ஊழியம் கத்த நம்ம கொடுத்தது அல்லவா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கத்த நம்ம கொடுத்தது அல்லவா? உன்னதத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் கத்த நம்ம கொடுத்தது அல்லவா? பேதுருவே, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்ததுப்பா, எப்படி எடுக்க விடுவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ள இருக்கிறத நமக்குள்ள அவர் வெளிச்சம் போட்டு காட்டணும். நமக்குள்ள என்ன மறைவா இருக்குது? சில வேளைகள் ஆரம்ப நாட்கள் அந்த தாழ்மை, அந்த இணக்கம், அந்த அந்த தயவு, அந்த என்ன சொல்றது, அந்த அன்பு, அதெல்லாம் இல்லவே இல்லை. இப்ப இந்த நாகமான்னு ஒருத்தர் தான் இல்ல, அவன் வந்து சீரிய படையில ஒரு படை தலைவன். அவன் வந்து யார்? அவன் குஷ்டரோகி. யார் அவன்? குஷ்டரோகி. அவனை வந்து அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை வந்து சொல்கிறா, என் ஆண்டவன் அங்கே போனார்னா, இஸ்ரேலுக்கு போனார்னா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இவரை சுகமாக்கிடுவார் என்றான். உடனே கேட்டுட்டு போகிறான் அவன். சீரிய படை என்பது சாதாரண படை அல்ல. அசீரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகர நினைவே, அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய படை தான் சீரிய படை. அந்த நாட்களில் சீரிய படையினாலே ஜனங்க அலறுவாங்க. யோனாவின் புத்தகத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய படை தலைவனாக இருந்தவன் அவன். அவன் என்ன பண்ணிட்டான்? சரி, இந்த பிள்ளை சொன்ன உடனே ராஜா கிட்ட லெட்டர் வாங்கிட்டு இஸ்ரவேல் ராஜா வந்து பார்க்குறான். இஸ்ரவேல் ராஜா பார்த்தா சட்டையை கிழிச்சிட்டு, யுத்தம் பண்ணல, நீங்க எத்தரிக்கிறீங்க, என்னை விரோதிக்கல, நீங்க வரீங்க, நானும் எப்படி சுகமாக்க முடியும்? ஒரு குஷ்டரோகியை எப்படி சுகமாக்க முடியும்? இஸ்ரவேல் ராஜா கத்த. உடனே அது எலிசாவுக்கு தெரியுது. அந்த பையலை ஏன்ட்ட அனுப்புன்றாரு. யாரு? எலிசா. என்ன சொல்றாரு? இப்படிதான் பைபிள் இருக்கா பாஸ்டர் கேட்க கூடாது. எலிசா என்ன சொன்னாரு? இந்த பையலை ஏன்ட்ட அனுப்பு. ராஜா அதான் சரி அனுப்பிச்சிட்டான். இவர் ஜக 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 குதிரையில வர்றாரு. ஏன்னா சீரிய படை தலைவன்லாச்சே, ஆட்களோட அட்டே பயங்கரமா வர்றார் ஆளு. ஒட்டகத்தோட குதிரையோட பக்க 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 பக்கன்னு வந்து நிக்கிறாரு. எங்க நிக்கிறாரு? எலிசா வீட்டு வாசப்படியில. எலிசா வெளியே வந்து, எலிசா இன்னும் வெளியிலே வரல. அவனுக்கு என்னன்னா, எலிசா வெளில வந்துருவார் நம்மளை அழைக்கிறதுக்கு, பூங்கொத்தெல்லாம் கொடுத்து சால்வை போட்டு என்ன செய்வாரு, கூப்பிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கான். எலிசா வெளிலே வரல. ஆளை விட்டு சொல்லி அனுப்புறான். அந்த பயல யோர்தான்ல போய் 7 முறை முங்கிட்டு போச்சுட்டான். எப்படி இருக்கும்? என்ன சொன்னா? அந்த பயல 7 முறை முங்கிட்டு போச்சுட்டான். இவனுக்கு செம கோவம் வந்துட்டு இருக்கு, பயங்கர கோவம். நான் யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யோர்தான் நதி என்ன பெரிய நதியா? எங்க ஊர்ல ஆப்னாவும் பர்பாவுமா, ஆப்னாவும் பர்பாரும் அந்த நதி வந்து பயங்கரமான நதியாச்சே. இதை விட மினரல் வாட்டர் மாதிரி இருக்குமே. எங்க ஊர் நதியை விட இது பெருசா? நான் யார் தெரியுமா? எங்க ஊர் நதி என்னன்னு தெரியுமா? எங்க தேசம் என்ன தெரியுமா? ஆச்சு பூச்சின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா எலிசா வெளியே வரல. அந்த பயல் அங்க போய் முங்கிட்டு போக சொல்லிட்டான். எப்படி இருக்கும்? இவன் நினைக்கிறான் அவர் வெளியில வந்து என்னை தடவி என்னை தொட்டு என்ன செய்வாரு, என்ன இவனே குஷ்டரோகி, இவனை தடவணுமா. எப்படி பார்த்தீங்களா கதையை? பார்த்தீங்களா? இவன் யாரு? இவனே குஷ்டரோகி, எலியா வந்து இவனை தடவணுமா. அவனை எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. நீங்களாம் அப்படி நினைக்க மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்ல ஆட்கள். அவன் நினைக்கிறான் எலிசா வந்து என்னை தொட்டு தடவாருன்னு. அவன் வெளியே வரல. அந்த பையில போய் முங்கிட்டு போக சொல்லிட்டான். அப்போ ஒரு ஆள் சொல்றான். அவர் என்ன சொல்லிட்டாரு? இவன் பாருங்களேன், இவனுக்கு ஒரு நல்ல புத்தி என்னன்னா, அங்க ஒரு வேலைக்காரி சொல்றதை கேட்டுட்டு வந்தான், இங்க ஒரு வேலைக்காரன் சொல்றதையும் கேட்கறான் பாருங்க. சில பேர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது
ஆமாம். இவன் சொல்கிறான், அவர் என்ன சொல்லிட்டாரு, யோர்தானில் போய் முங்கிட்டு தானே போக சொன்னார், முங்கிட்டு போனா என்ன அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு போயிட்டான். கப்பன்னு போய் 7 முறை முங்கிட்டான். அப்படி சின்ன குழந்தை மாதிரி ஆகிப்போச்சு, அழகாக ஆகிப்போச்சு. திரும்பி வரான் கிஃப்ட் கொடுக்க எலிசா கிட்ட. திரும்பி கிஃப்ட் கொடு. எலிசா வெளியே வரல, அந்த பையனை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான். இப்படின்னா சொன்னால் நீங்கள் சர்ச்சைக்கு போவீங்க? என்ன ஒரு பெரிய பாஸ்டர் அவர், எங்கள் திண்டுக்கல்ல வேறு சர்ச்சையே கிடையாதா? சர்ச்சைக்கெல்லாம் போக மாட்டோம், இந்த மாதிரிலாம் சொன்னால் நம்ம கேட்கவே மாட்டோம்ல. எலிசா வெளியே வரல, அந்த பையனை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான். ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எலி இந்த நாகம்மானுடைய குஷ்டத்தை சுகமாக்குறது ஆண்டவருக்கு ஈஸி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை தான் கர்த்தர் உடைக்கணும்னு நினைச்சாரு. அவனுக்குள்ள இருக்கிற பெருமை, நான் யார் தெரியுமா, எங்க ஊர் என்ன தெரியுமா, எங்க நதி என்னன்னு தெரியுமா, அப்படி நினைச்சான் பாருங்க. ஏன் கர்த்தர் வெளிச்சம் போடணும்னு சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறத மாற்றுறது ஈஸி, ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை கர்த்தர் உடைக்கணும். அதுக்குரிய சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இங்க பாருங்க, முதலாவது கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே சாத்தானுக்கு சில செய்தி சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். ரெண்டாவது, இந்த 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. தூதன் வந்து நின்ற உடனே 3 காரியம் நடக்குது. உடனே நடக்கிற காரியம் ஒன்று, வெளிச்சம் பிரகாசிக்குது தூதன் வந்து நின்ற உடனே, சரியா? ரெண்டாவது, அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் விழுந்தது. உடனே என்ன வந்துச்சான் சொல்லுங்க? உடனே என்னாச்சு? சங்கிலிகள் விழுந்து. இப்போ வந்து நான் சொன்னேன் 2 சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு. இப்போ உள்ள அறைக்குள்ள இருக்கிறான். இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இப்போ ஒரு ஆளை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான், அவனை விடுதலையாக்கி கொண்டு வரணும். நம்ம என்ன செய்வோம்? சங்கிலியை போட்டு இழுத்து அதை அறுத்து அதை எப்படியோ உடைச்சி பார்ப்போமா, அது எவ்வளோ பெரிய சங்கிலி, அதை வந்து அறுத்து பார்ப்போம், அதை உடைப்போம், ஆச்சு போச்சு நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே தூதன் வந்தான், சங்கிலியை டச்சே பண்ணல. அவன் யாரை டச் பண்ணா? பேதுருவை தான் டச் பண்ணுறான். இது தெரியும் நமக்கு, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். அவன் டச் பண்ணது யார? பேதுருவை தான். ஏன்னா கர்த்தர் நம்மளை தான் தொடணும். நமக்குரிய பிரச்சனைகளை நீக்குவது அவருக்கு சுலபம். அதனால சொன்னேன், நாகமான ஏன் கர்த்தர் தொட்டார்னா, அவன் குஷ்டரோகத்தை சுகமாக்குறது அவருக்கு ஈஸி, ஆனா அவனை தொட கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அவனை தொட கர்த்தர் விரும்பினார். பேதுரு பாருங்களேன், பேதுரு வந்து கடைசியா அவனுக்கிட்ட சாவி கொடுத்தாரு, உன்னதான் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, நான் தான் பெரிய ஆளு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கம்முன்னு இருப்பான்றாரு. இவன் காரியம் என்னன்னு கேட்கறான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. யாரு? யோவானை வச்சுக்கிட்டு, நீ கம்முன்னுறா, அவன் பாட்டில் அவன் இருப்பான்டா, நீ பாட்டில் நீ கம்முன்னுறான்றார் ஆண்டவர். அப்பயும் கேட்கல. இவன் காரியம் என்ன? யாருமே விட்டு போனா நான் போக மாட்டேன், நான் உம்மோடைய கூட சிலுவையில் மறிப்பேன், நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்குன்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கம்முன்னுறா, நம்ம நிற்கிறதே பெரிய விஷயம், நம்ம ஒரு நாள் ஆண்டுடைய கிருபை தான்ப்பா, நம்ம நடக்கிறது என்னென்ன சொல்லி பார்க்குறாரு. அப்பயும் கேட்கல. அப்போ சொல்லிட்டாரு, மௌனை முன்ன தொட்டு தாண்டா ஆகணும்னு நினச்சிட்டு, இப்படிலாம் பைபிளில் இருக்கான்னு கேட்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இப்போ சொல்றாரு, நீ 3 தடவை மறுதலிச்சிட போன்ட்டார். நானும் மறுதலிக்க, நான் யார் உம்மோடைய கூட தலைகீழ சிலுவையில் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பேனே, நான் போக மாட்டேன், ஆச்சு போச்சுன்றான். நீ இன்னைக்கு மறுதலிப்ப. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை தொட விரும்பினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தொடணுங்க. நம்முடைய சங்கிலிகள் விழுகிறது ஈஸி. 5,000 பேர் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஆண்டவருக்கு ஈஸி, மீதி எடுக்க வைப்பாரு. ஆனா கர்த்தர் நம்மளை தொடணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என்ன தொடணும்னு விரும்புங்க. என்ன சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன தொடணும், ஆண்டவரே என்ன தொடணும், ஆண்டவரே. இந்த யோனாவை பாருங்களேன். யோனா
அவன் வந்து அவனுக்கு கொடுத்த ஆண்டவர் சொன்னாரு, உன்னால ஒரு பெரிய ஒரு பட்டணத்தையே மாற்ற போறேன்பா, நீ போய் ஒரு 2 வார்த்தை சொல்லுன்னாரு. என்ன சொன்னார் அவன்கிட்ட? நீ நினிவேக்கு போ, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க, அவன்கிட்ட போய் 2 வார்த்தை சொல்லு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, அதிகாரம் கொடுத்தாரு, அவனுக்கு ஊழிய அழைப்பு இருந்துச்சு, கர்த்தர் அவனை அனுப்புறாரு. இவன் பட்டில நேராக போயிட்டு கப்பலில் போட்டு தூங்கிட்டு தர்சிச்சுக்கு போயிட்டான். ஆண்டவருக்கு என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அங்கேயோ ஒரு பட்டணம் ஃபுல்லா அப்படியே இருக்குது, அழிக்கப்பட வேண்டிய பட்டணம். இந்த பயலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, இவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி, ஒரு தேசத்தினுடைய பாரத்தை கூட சொன்னா, சுயநலமா எவன் திரும்பினா என்ன, எவனை அழிச்சா என்ன, எந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டா என்ன, நம்ம பட்டணம் நம்ம போவோம்னு சொல்லிட்டு அடியில போய் படுத்து தூங்கிட்டான். அடியில போய் படுத்து தூங்குறான். அதனால தான் ஒரு சபையில பேசினேன், எழும்ப வேண்டிய பகுதி மடியில அடியில செடியிலன்னு பேசினேன் ஒரு சபையில. அது ஒரு 1 மணி நேரம் பேசலாம், அது அவ்வளவு சத்தியம் இருக்குதுல்ல. இவன் போய் அடியில போய் படுத்துட்டான் பாருங்க, படுத்துங்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை தொட்டே ஆகணும். கீழே படுத்துட்டு ஒத்த கண்ணில் பார்க்கறான், எல்லாம் தூக்கி போடுறாங்க, கப்பல்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இவன் கீழே படுத்துட்டு ஒத்த கண்ணால பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு தெரியும் இவனால தான் பிரச்சனைன்னு. சில பேர் குடும்பத்தில் பிரச்சனையை கிளறி விட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரியே இருப்பாங்க தெரியுமா? உங்களை சொல்லலை, உங்களை தான் சொல்றேன். பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க, நைசா கிளப்பி விட்டு ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரியே இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி யோனா, இவனால் தான் பிரச்சனை, இவனால் தான் எல்லாம் தூக்கி போடுறாங்கன்னு தெரியும், ஆனாலும் ஒத்த கண்ணில் எல்லாம் பார்த்துருக்கான். அப்போ சீட்டு போட்டவொடனே இவன் மேலே விடுது, யாரா நீ கட்டா, நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், அவன் என்னமோ கதை விடுறான் இல்லை. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவனே சொல்லிட்டான், இவனுக்கு அதுக்கு மேலே தப்பிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நினைவே மனம் திரும்ப கூடாது, நான் சாகலாம், நான் செத்தா பரவாயில்ல, அப்படிதானே அர்த்தம். நான் செத்தாலும் பரவாயில்ல, நினைவேக்கு மட்டும் போக மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது சொல்றதுக்கு நேரம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இவனை தூக்கி ஆண்டவர் சும்மா உள்ள இவனை தொட்டே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? இவனை தூக்கி போடுறப்ப கரெக்டா ஒரு மீனை வாயை திறக்க வச்சு முழுங்கிட்டாரு கப்புன்னு. இப்ப தலைவர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எல்லாரும் மீன் வயிற்றுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள ஆள் தலைவர் மாட்டிக்கிட்டார். பெரிய மீனா தான் இருக்கும், இவனை முழுங்கிடுச்சுன்னா பெரிய மீன் தானே, அது சின்ன மீனா இருக்காது, பெரிய மீன். அப்ப அந்த பெரிய மீன் மேலேயே மெஞ்சிட்டு இருக்காது, கடல் ஆழத்துலையும் போவோம் இல்ல, கடல் ஆழத்துலையும் என்ன செய்யும், மீன் போவோம். இப்ப மீன் இப்ப உள்ளார இருக்கிறாரு, மீன் என்ன செய்யும்? உள்ளார ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாரு, நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னா வளையும், சல்லுன்னு மேல இருந்து கீழே சொயின்னு கீழே இறங்கும். என்ன செய்யும்? இப்படியே இப்படி போய் இப்படி முழுங்கின மீன் இப்படி பேக்லையாவா திரும்பி வருது இல்ல, டப்புன்னு தலையில போய் சொயின்னு இறங்கும் கீழே. இவன் என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க? மீன் ஒரு முள்ள பிடிச்சி தொங்கி இருப்பான். ஐயோ ஆண்டவர் 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 ஆண்டவர், திருப்பி கீழே அந்த சொயின்னு மேலே ஏறும், ஒன்னத்தை ஆண்டவர் 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 ஆண்டவர், டப்பு நேரம் நிற்கும். உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஜெபிக்கிற மனுஷன், பொறுமையா திரும்பும், டப்புன்னு திரும்பும், அது டப்புன்னு இப்படி திரும்பும், டப்புன்னு பேக்ல போவோம், ஃப்ரண்ட்ல போவோம். 3 நாள் அவனை போட்டு பெரட்டி எடுத்த பெரட்டல் இருக்க. மீன் வயிற்றுக்குள்ள லைட்டா போட்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கும்மு இருட்டு, வெறும் உப்பு தண்ணி, வெறும் குடல், பெரட்டி அவனை போட்டு உருட்டி அவனை எப்படி தொட்டா தெரியுமா? செம்மையா தொட்டார் அவனை. சில பேர் அப்படி தொட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள இல்ல. அவனை 3 நாளா இதுல என்ன கூத்து தெரியுமா? அந்த மீன் அவனை சாப்பிடவும் இல்லை. இவன் 3 நாள் கழிச்சு வெளியில வருவான்னு இவனுக்கு தெரியவும் தெரியாது. யாருக்கு? யோனாவுக்கு தெரியுமா? இப்ப யோனாவுக்கு ஆண்டவரே நீ மீன் வயிற்றுக்குள்ள போ, 3 நாள் அது உன்னை கக்கிருன்னு சொன்னா கூட இவன் தாக்கு பிடிச்சிட்டு 3ஆவது நாள் வெளில வந்துருவோன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவனுக்கு தெரியவே தெரியாது 3ஆவது நாள் வெளில வருவான்னு. இவனுக்கு மீனும் சாப்பிட மாட்டேது, இவனும் சாகல. இவன் எப்படி இருந்திருக்கும்? இவனுக்கு எத்தனை நாள்ரா மீன் வயிற்றுக்குள்ள இருப்போம், எவ்வளவு நாள்ரா நம்மளை போட்டு உருட்டு பெரட்டி எடுக்கும், மேல இருந்து உள்ளாரையே உழுந்து பரண்டு அவனை இது பண்ணி கக்கு. நான் உன்னை கேட்கறாரு, இப்ப போறியாடான்னு. ஐயோ போற சாமின்றான். எப்படி கக்கு? நான் உன்னை கேட்டா நினைவு போறியாடான்னு கரெக்டா போறேன்றான். இப்ப எப்படி தொட்டார் பாத்தீங்களா அவனை?
ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம சங்கிலி விழுறதெல்லாம் ஈஸி, ஆனால் கர்த்தர் நம்மளை தொடணும். தொட்ட அந்த அவன் போய் சொல்றான் பாருங்க, அவன் போய் சுவிசேஷமே சொல்லலை. ஆண்டு ரொம்ப நல்லவருப்பா, பாவத்திலிருந்து மன்னி, அதான் சொன்னான். என்ன சொன்னான் அவன்? இன்னும் 40 நாள் தான் நீங்கள்லாம் அவுட்டுன்றான். அவன் சொன்ன சுவிசேஷமா? ஏதா ரட்சிப்பை பற்றி சொன்னானா? ஏதோ அன்பை பற்றி சொன்னானா? ஆண்டவரை பற்றி சொன்னானா? ஒன்றுமே அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஓய் நின்று சொன்னான், இன்னும் 40 நாள் தான், நீ எல்லாம் அவுட்டு போ அப்படின்னா. ஆனால் ராஜா முதற்கொண்டு அத்தனை பேர் மாறுறாங்க. கையை தட்டுங்க. ஆண்டவர் நம்மளை தொட்டுட்டாருன்னா நம்ம எது பேசினாலும் அது நடக்கும். அது அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தொட்டார்னா, ஒரு தொட்ட ஆளு போய் மூச்சு விட்டாலே அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென். நம்ம போய் பார்த்தாலே அங்கே அற்புதம் நடக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போனாலே அற்புதம் நடக்கும். கர்த்தர் நம்மளை தொடணும். கர்த்தர் நம்மளை தொடணும். கர்த்தர் நம்மளை தொட்டார்னா எதையும் நம்மை கொண்டு அவர் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்வீர், என்னை கொண்டு எதையும் செய்வீர். எனக்காக யாவையும் செய்வீர், என்னை கொண்டு எதையும் செய்வீர். நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது தடைபடாதையா. கை தட்டி பாடுங்க. நீர் நினைத்தது தடைபடாதையா, நீர் நினைத்தது. தேவரீ தேவரீ சகலமாம் செய்ய வல்லவர். தேவரீ தேவரீ சகலமாம் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. சகலமோ மாதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பீ. சகலமோ மாதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பீ. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. வெண்கல கதவை உடைப்பீ, இருப்பு தாழ்பால் முறிப்பீ. வெண்கல கதவை உடைப்பீ, இருப்பு தாழ்பால் முறிப்பீ. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. தேவரீ தேவரீ சகலமாம் செய்ய வல்லவர். தேவரீ தேவரீ சகலமாம் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது. என்னை கொண்டு எனக்காக யாவையும் செய்வீர், என்னை கொண்டு எதையும் செய்வீர். ஆண்டவர் நம்மளை தொடணும். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. பிசாசை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவான் இந்த சங்கிலி? பேதர் தப்பிச்சு போகக்கூடாது, யாக்கோபை கொன்னது போல பேதரையும் கொல்லணும், அவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு நான் கட்டி வச்சிருக்கிறேன். தேவ தூதன்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் அவனை தட்டுறேன், அவனை எழுப்புறேன், அவனை எழும்ப முடியாதபடி தடுக்கிறது இந்த சங்கிலி. தேவ தூதன்ட்ட கேட்டால் தான் சொல்லுவான். இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறார், நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் கர்த்தர் கீழே விழ பண்ணுவாராக, உடைப்பாராக.
எனக்காக யாவையும் செய்கிறவர் என்னை கொண்டு எதையும் செய்வார். ஆண்டவர் நம்மளை தொட வேண்டும். ஆண்டவர் நம்மளை தொடும் பொழுது எழும்ப முடியாதபடி இருக்கிற அத்தனை தடைகளும் அவருடைய நாமத்தில் உடைக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அடுத்தது மூணாவது உடனே நடந்த சம்பவம் பாருங்களேன். வெளிச்சம் வந்தது, சங்கிலிகள் விழுந்தது. நீங்க 10ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எத்தனை கதவு இருந்துச்சு? 3 கதவு இருந்துச்சு. அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து இந்த 3வது காவல் இரும்பு கதவண்டையில வந்தபோது அது என்ன செஞ்சுதான்? எந்த கதவு தானா திறந்துச்சு? எல்லா கதவும் தானா தான் திறந்துச்சு. முத கதவு என்ன யாராவது வந்து திறந்தா விட்டாங்க? இல்ல, 3 கதவும் தானா தான் திறந்துச்சு. ஆனா இதுதான் வெளியில எல்லாருக்கும் தெரியும். இது இரும்பு கதவு, இது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிற கதவு. இது பெரிய கதவு. முத 2 கதவும் தானா தான் திறந்துச்சு. அது ஏன்னா இன்னும் எழும்பல பாருங்க. இதுல என்ன ஒரு கூத்துனா, லைட்டு போட்டும் அந்த காவலாளி எழும்பல, சங்கிலி கீழே விழுந்தும் அவனை எழும்பல. எது வரலும் எழும்பல தெரியுமா? பேதுரு ஊரை விட்டு வெளியே ஓடுற வரலும் எழும்பல. நான் சொல்றது புரியுதா? இங்க யாராவது அப்படி படுத்திருக்காங்களா பாருங்க. பிரசங்கம் முடிஞ்ச பிறகும் எழும்பாம ஆட்கள் இருப்பாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பலகாரங்களையும் மறவாதே என்ன உடனே டப்புன்னு ஏஞ்சிருப்பாங்க பாருங்க. ஒரு அம்மா இப்படிதான் ஜெபம் பண்ணிச்சான், அவர் செய்த பலகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பலகாரங்களையும் மறவாதேவா. ஒரு அம்மா இப்படி பாட்டு பாடுது, என்னை விட்டு எடுபடாத நல்ல பாம்பு நீர் தானையான்னு. ஏம்மா அது நல்ல பாம்பு இல்லம்மா, அது நல்ல பங்கு. அது ஒரு அம்மா இருக்கு, அது கிராமத்திலிருந்து வர்ற அம்மா. சோத்துல பள்ளி சோத்துல பள்ளின்னுச்சு. ஸ்தோத்திர பள்ளிக்கு சொல்ல தெரியல. சோத்துல பள்ளி அப்பாவுக்கு எப்படிலாம் இருக்காங்க இப்ப நம்மளுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு நடுவில் சொல்றதுன்னா, எதை முழிச்சு கிழிச்சு இது கேட்பீங்கன்னு தான், வேற எதுக்கும் இல்லை. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இதை கவனிங்க பாருங்க. இங்கே பாருங்களேன். இப்போ 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல் நின்ன உடனே 1ஆம் ஆண்டு தான் திறந்தாரு, 2வது தானா. ஆனால் அந்த 3வது காவல் இருக்க, இதுதான் பெரிய இரும்பு கதவு, பெரிய கதவு, எல்லாரும் பார்க்கறது போல இருக்கு. இது 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 சில பேர் நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் இந்த கதவு திறந்துட்டா போதும் பாஸ்டர், இதை மட்டும் தான் திறக்க முடியல, இது மட்டும் தான் பெருசா இருக்குது, இதை மட்டும் திறந்துட்டா நான் வெளியில வந்துருவேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் தானாத திறக்க பண்ணுவார். இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கரம் பிடித்து சொல்லுகிறார், இது திறந்துட்டா போதும் பாஸ்டர், இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கிட்டா போதும் பாஸ்டர், இதுதான் எனக்கு ஃபைனல், இதை கடந்துட்டேன்னா நான் வெளியில வந்துருவேன், நான் மேல வந்துருவேன், நான் இதை சாதிச்சிருவேன் இப்படி நினைக்கிறீங்களா? ஜெபத்தினால திறக்க முடியாதவைகள்லாம் தானா திறக்கப்படும். அல்லேலூயா. ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கு அதை வாக்கு பண்ணுகிறார். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். இது நடந்துட்டா போதும், இந்த காரியம் நடந்துட்டா போதும், கர்த்தர் திறக்க பண்ணுவார். நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பனா கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சில பேர் நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கதை தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒரு சர்ச்சில் பக்கத்திலே டாஸ்மார்க் கடை, அது தெரியும்ல உங்களுக்கு. இவங்க இந்த சர்ச்சைக்காரங்களுக்கு ரொம்ப, என்னடா பக்கத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கு, அதை எப்படியாவது எடுக்கணுமே சொல்லி ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. 10 நாள் உபவாச ஜெபம், 10 நாளாக ஜெபம் பண்ணியிருக்காங்க.
ஒரே பாயிண்ட் தான், ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் ஒழியணும், இந்த சாராய கடை எடுக்கப்படணும், எங்க சபைக்கு பக்கத்திலே இருக்குது, இதை நீ அகற்றணும்னு சொல்லி 10வது நாள் என்ன ஆச்சு தெரியுமா? டாஸ்மார்க் கடை இடிஞ்சு விழுந்துருச்சு. உடனே டாஸ்மார்க் காரன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இந்த சர்ச்சு ஜோம் பண்ணி தான் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு. போலீஸ்காரன் கூப்பிட்டான், பாஸ்டரையும் விசுவாசிகள் எல்லாரும் கூப்பிட்டு, கோ அப்படின்னு, என்ன நீ ஜோம் பண்ணியாமேன்னு. அதெல்லாம் இல்லை, இவன் கேஸ் கொடுத்துட்டான், போய் கேஸ் கொடுத்துட்டான். இவங்க இவங்களால தான் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டாராம். பாஸ்டரையும் விசுவாசிகளை கூப்பிட்டு, இங்கே டாஸ்மார்க் காரக்காரெல்லாம் இருக்கான், நீங்கள் தான் ஜோம் பண்ணி அதை இடிஞ்சு விழுந்துச்சாமேன்னு. ஐயா அது எங்கள் வேலை இல்லையா, அது உங்கள் ஜெபத்தில் ஒரு குறிப்பு தான் ஐயா, நாங்களாம் போய் இடிக்கலையா, அது எப்படியே தானாக ஊந்துச்சியா, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது எப்படி ஊந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதையான்றாரு பாஸ்டரும் விசுவாசியும். ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை இல்லை அவங்க ஜெபம் பண்ணி தான் அது இடிஞ்சு ஊந்துச்சு. உடனே ஜட்ஜி சொல்கிறாராம், ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு, இவர்கள் கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபம் பண்ணினதுனால தான் டாஸ்மார்க் இடிந்து விழுந்தது என்று டாஸ்மார்க் ஊழியர்கள் நம்புகிறார்கள், ஆனால் அவர்கள் நம்பவில்லை. அவர்களை விடுதலை செய்கிறேன். இவங்க ஜெபத்தினால அது இடிஞ்சு வந்து அவன் நம்புறான், இவன் நம்ப. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய கதவையும் தானா திறக்க பண்ணுவார். ராத்திரி வேளையில கர்த்தர் பார்த்து சொல்றாரு, இந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அவர் வந்தாருன்னா ஒரு கூட்டம் வரும், இவர் வந்தாருன்னா ஒரு கூட்டம் வரும், இது வந்தா அப்படி இருக்கும் அப்படிலாம், அதெல்லாம் வேற. நம்ம அந்த அங்கே பாருங்களேன், அங்கே நடந்த சம்பவத்தை இன்னும் 4-5 இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா இது பெண்டிங் ஆகக்கூடாது, இது ஒரு நல்ல சத்தியம். இங்கே பாருங்களேன் என்ன நடந்துச்சு தெரியுமா? தானாய் திறந்தது. திறந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? 10ஆம் வசனம், உடனே தூதன் அவனை விட்டு போய் விட்டான். என்ன செஞ்சிட்டான்? உடனே நடந்த காரியம் என்ன? தூதன் வந்த உடனே வெளிச்சம் வந்துச்சு. 2வது தொட்ட உடனே சங்கிலி விழுந்தது. 3வது வெள்ளம் வந்த உடனே தூதன் காணாம போயிட்டான். இதெல்லாம் உடனே நடந்தது. 3 காரியம் உடனே நடந்தது. இதை தான் பேசணும்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு நான் இப்படி பேசினாதான் நீங்கள் முடிச்சிருப்பீங்க தெரிஞ்சுதான் நான் இப்படி பேசினேன். சரியா? நல்லா கவனிங்க. இப்போ தூதன் உடனே மறைஞ்சிட்டான். ஏன் மறைஞ்சான்? அவன் இருந்திருந்தானா பேதுரு அவன் காலில் வந்து, சாமி நீ தாண்டா என்னை காப்பாற்றின, என்னை யாக்கோபு வெட்டினது போல என்னை வெட்டிருப்பான், நைஸா நீ பூந்து அழகா போட்டு நீ எப்படியே காப்பாற்றி, நீ தான் என் குல தெய்வம், நீ தான் கடவுள்னு இருப்பான் இல்லை? அதனால தான் தூதன் பார்த்தான், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, நான் அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாருக்குரியது? தேவனுக்குரியது என்பதை அவனுக்கு காண்பிக்கத்தான் யார் மறைஞ்சா? தூதன் உடனே மறைஞ்சிட்டான். நம்ம ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும்னா எல்லா மகிமையும் யாருக்கு? ஒருத்தருக்கு தான், கர்த்தர் ஒருவருக்கு தான் செலுத்தணும். இவரால் தான் நடந்துச்சு, அவரால் தான் நடந்துச்சு, இவரால் தான் நடந்துச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது, அது நல்லதில்லை. அவங்களுக்கு நன்றியா இருக்கணும். ஒரு ஆளால் ஒரு காரியம் நடக்கும்போது அவங்களுக்கு நம்ம நன்றியா இருக்கணும். ஆனா துதியும் கனமும் மகிமை யாருக்குரியது? தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. அதனால்தான் தூதன் நானா இருந்தா இந்த மாதிரி விடுதலையாக்கி ஒரு ஆளை வெளில கொண்டு வந்திருக்கேன், நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்கே நின்றுருப்பேன். இவன் ஏதாவது என்னை பற்றி பேசிட்டோம், நீ தாண்டா முக்கியமான ஆள்ரா, சூப்பராக பேசினேன், அது மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷமாச்சு நின்றுருப்பேன், கேட்டிருப்பேன். தூதன் பாருங்களேன், டக்குன்னு மறைஞ்சிட்டான் பாருங்க, டக்குன்னு மறைஞ்சிட்டான். நம்ம எந்த துதியை நம்ம எடுத்துடக்கூடாதுங்க, அதுதான் கவனமாக இருக்கணும். மகிமை கர்த்தருக்கு தான், துதி கர்த்தருக்கு தான். சில சில சபையில் சில பேர் இருப்பாங்க, அவங்களே புகழ்ந்துட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி புகழ மாட்டாங்க தெரியுமா சர்ச் பாஸ்டர்ஸ். சில விசுவாசிங்களுக்கு என்னன்னா, என் பேரை இன்னைக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. நீங்களும் அப்படி கிடையாது, அப்படி இருக்கிறாங்கன்ற. சில பேருக்கு ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஐஸ் எதுக்கு வைப்பாங்க? ஓணத்துக்கு தான் வைப்பாங்க ஐஸ். ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சிருவாங்க கப்புன்னு. சபையில் சில பேருக்கு ஐஸ் வச்சுக்கிட்டே இன்னார் தான் முக்கியமான ஆளுங்க, இவர் தான் எங்களுக்கு தூணு, இவர் தான் மூப்பரு, இவர் தான் காப்பருன்ட்டு இருப்பாங்க. அதெல்லாம் குப்பையில் போட்டு இந்த மாதிரிலாம் சபையில் என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினாலே 1982 வருஷம்
முதல் பெந்தேகோஸ்து சபை சிதம்பரத்தில் ஆரம்பிக்க உதவி செஞ்சார் கர்த்தர், எங்க தகப்பனார் மூலம். 365 கிராமங்கள் இருக்குது. எங்க சபைக்கு மட்டும் 165 கிராமங்கள்ல இருந்து விசுவாசிங்க வராங்க. இதுவரையிலும் 2800க்கும் மேற்பட்ட இந்துக்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. எங்க சபையிலிருந்து 67 முழு நேர ஊழியர்களை கர்த்தர் எழும்ப பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு முதல் பெந்தேகோஸ்து சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கிராமத்திலும் சர்ச்சை கிடையாது. ஆனா இன்றைக்கு 120 கிராமங்களுக்கு மேலே சபைகள் வந்து விட்டது. நல்லா கவனிங்க. சின்ன வயசுலேருந்தே சபையில் ஊர்னதுனால சொல்கிறேன், நம்மளை புகழணும், நம்மளை பெருசாக பேசணும், எல்லா மகிமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள், 11ஆம் வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்துட்டான். எப்போ வெளியில் வந்த பிறகு தான் தெளிவே வந்துச்சு அவனுக்கு. அது வரலும் தூக்கம் அவனை விட்டு போல. இப்போ நீங்கள் வெளில போகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு இல்லை. இங்கே பாருங்கள், வெளில வந்தவொடனே தெளிவு வந்துச்சு. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்திருக்கிறேன். இப்ப யாருக்கு மகிமை செலுத்துறார் பேதுரு? கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாரு. பாத்தீங்களா? யாருக்கு மகிமை செலுத்துறாரு? கர்த்தருக்கு மகிமை செலுத்துறாரு. நீங்க கீழே 17ஆம் வசனத்தை வாசி பாருங்க. இப்ப பேதுரு வந்து நிக்கிறாரு, சரியா? வந்து நின்ன உடனே ரோதை கதவை திறக்கல. அப்புறம் திருப்பி வந்து எல்லாரும் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே பேதுரு என்ன பண்றாரு? அவர்கள் பேசாதிருக்கும்படி கை அமர்த்தினார். ஏன் கை அமர்த்துறாரு? ஏன்னா இவங்க திறந்த உடனே பேதுரு 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 நிக்கிறார், பேதுரு வந்துட்டார், பேதுரு பேதுரு பேதுருன்றாங்க. பேதுரு என்ன சொல்றார்? என் பேரை சொல்லாத, என் பேரை சொல்லாத. கை அமர்த்துறாரு. பேசாத பேசாத, அமைதியாரு அமைதியாரு சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. சபையில உயர்த்தப்பட வேண்டிய ஒரே நாமம் ஆண்டவருடைய நாமம், இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு தலைவரோ, எந்த ஒரு போதகரோ, விசுவாசியோ அந்த மகிமை எடுத்துடவே கூடாது. மகிமை எடுக்கவே கூடாது. அடுத்த ஒரு காரியம் நீங்க பாருங்களேன். இன்னொரு காரியம், நமக்கு கதவு தானா திறக்கணும்னா ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? இந்த 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் வந்த உடனே தானா திறக்குது பாருங்க. அது திறக்கணும் என்ன செய்யணும்னா, கர்த்தர் சொல்ல சொல்ல நம்ம செஞ்சிட்டோம்னா கதவு திறக்க வேண்டியது தானா திறக்கும். இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் அறையை கட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை போடு. நம்மளாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே உமக்கு இதை பற்றிலாம் தெரியாது, ஷூவெல்லாம் போடுறதுக்கு நேரம் கிடையாது, செருப்பு போடுறதுக்கு நேரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு நேரம் கிடையாது, ஏதோ வந்தீரா காப்பாத்தீரா அதை விட போயிடும், மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம சொல்லுவோம். அதனால தான் கதவு திறக்க மாட்டேது. கதவு தானா திறக்கணும்னா ஆண்டவர் சொல்றதெல்லாம் பைத்தியம் மாதிரி தான் தெரியும். இன்னொரு அவர் ட்ரெஸ்ஸை போட சொல்றாரு, இன்னும் அவர் ஷூ போட சொல்றாரு, பெல்ட்டை கட்ட சொல்றாரு. நமக்கு நேரமே கிடையாது, நம்மளே உடையாந்துடணுமே, நம்மளே வெளில வந்துடணுமே நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சிட்டோம்னா திறக்க வேண்டியதெல்லாம் தானா திறக்கும். அதான் அதோட ரகசியமே. ஆமென் ஆமென். ரெண்டாவது, கர்த்தருக்குத்தான் மகிமை செலுத்தணும். மூணாவது ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப பேதுரு காப்பாற்றப்பட்ட உடனே எங்க போறாரு தெரியுமா? நேரம் எங்க போறாரு? மார்க்குவின் வீட்டுக்கு போறாரு. ஏன்னா பேதுரு 13ஆம் வசனம், பேதுரு வாசற் கதவை தட்டின போது 12ஆம் வசனம், அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்க ஜெபம் பண்ணது யாரு? 5ஆம் வசனத்துல சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. இப்ப பேதுருவ தேவதூதனால் காப்பாற்றப்பட்டான். பேதுரு நினைச்சிருந்தார்னா நம்ம எப்படியே காப்பாத்திட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் ஓடி போயிருக்கலாம். ஆனா பேதுரு அப்படி ஓடல. நேரம் எங்க வராரு? சபைக்கு வராரு, சபையார்கிட்ட வராரு. எங்க வந்து கர்த்தர் தன்னை விடுதலையாக்கின விதத்தை சாட்சியா சொல்றாரு. நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் நம்மை விடுதலையாக்கின விதத்தை இப்ப பேதுரு நினைச்சிருந்தார்னா யாரையாவது விட்டு சொல்லிட்டு, ஏன்னா ஏரோது தேடுவான்னு தெரியும், ஏன் இப்படியே ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு நம்ம ஓடி போயிடுவோம், யாரையாச்சும் சொல்லிப்போம். அப்படி சொல்லல பேதுரு. பாருங்க நேரம் எங்க வராரு தெரியுமா? எனக்காக யார் பரிந்து பேசினார்களோ, எனக்காக யார் திறப்பில் நின்றார்களோ, எனக்காக யார் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணாங்களோ அந்த சபையை மறக்காம நேரா வந்து அங்கே போய் தன்னுடைய சாட்சியை சொல்லிட்டு தான் பேதுரு போறாரு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சா கதவு திறக்கும். ரெண்டாவது, தேவனுக்கு மாத்திரம்தான் மகிமை செலுத்தணும். மூணாவது,
நமக்காக ஜெபம் பண்ணுகிற, நமக்காக திறப்பில் நிற்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற சபையை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அற்புதம் வாங்கிட்ட உடனே, நன்மையை வாங்கிட்ட உடனே சபையை விட்டுருவாங்க. சபைகிட்ட போய் நன்றியாவே இருக்க மாட்டாங்க. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அவர் நோக்கி கூப்பிட்டா, அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு விளக்கின அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற பண்ணுவாராக. அல்லேலூயா.